Hello everyone, welcome back to Chapterwise Test Series. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷன் லெசன் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஃப்ரிக்ஷன் லெசனில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிக்ஷன் லெசனோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான லெசனாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ஃப்ரிக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கிடையாது. ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் லெக்சரில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சும்மா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டு உரசுற தரைக்கு நடுவில் எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும் சார்? 0லேருந்து 1க்கு நடுவில் இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா நார்மலுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இந்த நார்மலோட வேல்யூ என்னன்னா, நல்லா பாருங்கள், 3 கேஸ் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, லேட்டரான ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே ஆக்ட் ஆகுறது என்ன சார்? எம்ஜி. இந்த தரையில் ஆக்ட் ஆகுறது என்ன சார்? நார்மல். அப்போ இந்த கேஸில் நார்மலோட வேல்யூ என்ன வரும்? நார்மலோட வேல்யூ எம்ஜின்னு வரும். ஓகே, இதில் இன்னொரு கேஸ் பாசிபிள். அப்போ 4 கேஸ். ஓகே, அதான் சொல்கிறேன், யோசிக்க கேஸ் புதுசாக வந்துச்சுன்னா நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். நான் சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து மேலே இழுக்க ட்ரை பண்ணுறேன். புரியுதா இல்லையா? மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுக்க ட்ரை பண்ணுறேன். கீழே எம்ஜி, மேலே நார்மல். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மல் ப்ளஸ் எஃப் வந்து எம்ஜிக்கு ஈக்குவல். அப்போ நார்மலை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எம்ஜி மைனஸ் எஃப். புரியுதா இல்லையா? இதில் டிஃப்ரெண்ட் போ, எத்தனை நார்மல் கொண்டு வர போகிறேன் எனக்கே தெரியல. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், நார்மலில் இந்த ஒரு கேஸ் சொல்லுவோம், ஸ்லாண்டிங் கேஸ் சொல்லுவோம், அடுத்து இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நோ ப்ராப்ளம். இப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் நான் இப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இது எஃப்னு சொன்னால் எது என்ன ஆயிரும் சார்? இது பார்த்தீங்கன்னா எஃப் சைன் தீட்டா. அப்போ கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னா, மேலே ஆக்ட் ஆகுறது நார்மல், கீழே ஆக்ட் ஆகுறது எம்ஜி. அப்போ மேலே ஆக்ட் ஆகிற நார்மலையும் நியூ ஒரே மாதிரி போட்டிக்கிட்டு இருக்கேன் வாத்தியார். மேலே ஆக்ட் ஆகிற நார்மல் பார்த்தீங்கன்னா கீழே ஆக்ட் ஆகிற எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? எம்ஜி எப்பயுமே கீழே ஆக்ட் ஆகும், நார்மல் எப்பயுமே மேலே ஆக்ட் ஆக போகுது. இப்போ நான் ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன் சார், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இது எஃப்னா இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? எஃப் சைன் தீட்டா. அப்போ மேலே என்ன ஆக்ட் ஆகுது? நார்மல் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா மேலே ஆக்ட் ஆகுது, கீழே எம்ஜி. அப்போ நார்மலோட வேல்யூ என்ன சார்? எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா. ஓகே, வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி இருந்தால் அகைன் இதில் 2 கேசஸ் இருக்குது. நம்ம அந்த கேசஸை இன்டெப்த்தாக கொஞ்சம் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல எம்ஜி ஆக்ட் ஆகுது. இது என்ன சார்? எம்ஜி காஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஆங்கிளும் தீட்டா ஆயிரும். அப்போ இது எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ நார்மல் இங்கே இருக்குது. அப்போ என் நார்மலோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? எம்ஜி காஸ் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போன தடவை மாதிரி அதே கேஸ் தான். எம்ஜி எப்போ பாக்ஸ் இருக்குன்னா அதோட வெயிட் எம்ஜி. இந்த ஆங்கிள் தீட்டானா இது என்ன ஆயிரும்? எம்ஜி காஸ் தீட்டா. கரெக்டாக இல்லையா? எம்ஜி காஸ் தீட்டா. நார்மல் மேலே இருக்க போகுது. இப்போ நான் சப்போஸ் இந்த பாக்ஸை இந்த டைரெக்ஷனில் ஏ ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். இந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணுறேன்? ஏ ஆக்சலரேஷன் கொடுக்குறேன். இந்த பாக்ஸே நான் தள்ளுறேன். அப்போ என்ன ஆகும்? சூடோ ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ரெட் கலரில் எழுதுறது பூரா சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட். இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுறது என்ன சார்? எம் இன்டூ ஏ. இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொன்னால் இது வந்து எம்ஏ காஸ் தீட்டா ஆயிரும். இது என்ன ஆயிரும்? எம்ஜி எம்ஏ, எம்ஜி இல்லை எம்ஏ, எம்ஏ சைன் தீட்டா ஆயிரும். அப்போ இந்த கேஸில் நார்மல் என்ன சார்? இந்த கேஸில் நார்மலோட வேல்யூ எம்ஜி cos theta plus MA sin theta. சரியா? இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? இதில் இல்லை, இதில் அவ்வளோதான் பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா,
இந்த டைப் ஆஃப் கொஷின்ல. ஓகே, கீழே ஆக்ட் ஆகிறது mg, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேலே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இப்போ நல்லா பாருங்க, இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் F. இந்த F தான் எதுக்கு ஈக்குவல்னா நார்மலுக்கு ஈக்குவல். ஸோ F தான் இந்த இடத்துல எதுக்கு ஈக்குவல், நார்மலுக்கு ஈக்குவல். அகைன் சப்போஸ் நான் F கோணலில் கொடுத்தேன்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், ஸோ F cos θ வந்து நார்மலுக்கு ஈக்குவல் ஆயிடும். இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். ஸோ இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூ டைம்ஸ் n. இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எப்போனா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஆக்ட் ஆகும். எப்போ ஆக்ட் ஆகும், ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஆக்ட் ஆகும். ஓகேவா, இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிம்பிள். கிரிக்கெட்டில் வந்து ஏலம் நடக்க போகுது, இப்போ ஆக்ஷன் வரப்போகுது கொஞ்சம் நாளில். அப்போ லெட் மீ டெல், ஒரு பாடியோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்கு 10 நியூட்டன் அசியூம் பண்ணிக்கலாம். சரியா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, 10 நியூட்டன். அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட அந்த பிளேயரை வாங்குறதுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது அசியூம் பண்ணுவோம். லெட் மீ புட் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். 10 கோடின்னு சொல்லி தோனியோட பேர் சொன்னால் எல்லாம் கோவத்துக்கு வந்து சண்டைக்கு வந்துடுவீங்க. நம்ம 20 கோடின்னு வச்சுக்கோமே, 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இப்போ தோனியை வந்து சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணலன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா தோனி ஃபேன்ஸை நம்ப முடியாது. ஓகே, தோனி ஃபேன், பிடிஎஸ் ஃபேன் எல்லாருமே எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோ, 20 நியூட்டன் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தோனியை வந்து சென்னை வந்து ரீட்டைன் பண்ணலை. அப்போ தோனி வந்து என்ன பண்ணுறாரு, ஆக்ஷனில் இறங்குறார். ஆக்ஷனில் தோனியோட பேஸ் ப்ரைஸ் என்ன 2 crore ஸ்டார்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணுவோம், இல்லை 1 crore ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒரு டீம் வந்து சரியா, இவர் தான் தோனி, இந்த பாக்ஸ் என்னது தோனி. தோனியை வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு டீம் அவங்க பக்கத்து இழுக்க ட்ரை பண்ணுறாங்க சார். லெட் மீ புட் அன் எக்ஸாம்பிள். கொல்கத்தாலேருந்து தோனிக்கு எவ்வளோ கேட்குறாங்க, 1 crore rupees கேட்குறாங்க சார். புரியுதா இல்லையா, 1 crore rupees கேட்குறாங்க. வேறு யாருமே ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் சென்னைக்கிட்ட என்ன இருக்கும் சார், அந்த ரிட்டென்ஷன் கார்டு இருக்கும். கரெக்டாக இல்லையா, சென்னை வந்து தோனியை வாங்குறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் வச்சுருக்காங்க, 20 crore வரைக்கும் வச்சுருக்காங்க. இவன் எவ்வளோ சார் கொடுக்குறான், 1 crore கொடுத்து இழுக்கலான்னு பார்க்குறான். அப்போ தோனி வந்து அவங்கள்ட்ட செல் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க என்ன பண்ணலாம், ரீடென்ஷன் கார்டை கொடுத்துட்டு தோனியை நிப்பாட்ட வைக்கலாம். அப்போ தோனிக்கு இவங்க 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க. அப்போ தோனியை அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்தா போதும், 1 கோடி ரூபா கொடுத்தா போதும். கரெக்டாக இல்லையா, இவங்க பர்ஸில் 20 கோடி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் இவன் 1 crore கொடுக்குறான். அப்போ இவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, 1 நியூட்டன். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? அதாவது யோசிச்சு பாரு, இந்த ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ 20 நியூட்டன் வரைக்கும் பாசிபிள். ஆனால் அந்த பாக்ஸை இழுக்க ட்ரை பண்ணுறவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இழுக்க ட்ரை பண்ணுறான், 1 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இழுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ இவன் ஏன் சார் தேவையில்லாமல் 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும், இவனால 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். ஆனால் இழுக்கிறவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க ட்ரை பண்ணுறான், 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து. அப்போ அவனை ஸ்டாப் பண்ணி வைக்க இவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பான், 1 நியூட்டன். இப்போ இன்னொரு டீம் வந்துருச்சு சார், நாங்களும் ஏலத்தில் வரோம் சார். அவன் என்ன சொல்கிறான், தோனிக்கு 2 கோடி, வேறு யாருமே ஏலத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, போதும் சார் 2 கோடிக்கு கொடுக்குறீங்களா கொடுத்துருங்க. உடனே சென்னை கிட்ட எவ்வளோ சார் இருக்குது, 20 கோடி மிச்சம் இருக்குது. அப்போ தோனியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க உடனே என்ன பண்ணுவான், நீ 2 கோடி தெரியா, நான் 2 கோடி. சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பாரு, என்னோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 20 crore சார். ஓகே, அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோ சார், அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 1 crore. அப்போ இவங்க எவ்வளோ ஃப்ரிக்ஷன் சார் ஆக்ட் பண்ண வைக்க போகிறாங்க, 20 வரைக்கும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். ஆனால் முன்னாடி தான் 1 கோடி கொடுத்தானே, நான் வந்து 1 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிக்க போகிறேன். இதுதான் ஆக்சுவல் ரூலாக இருந்துச்சு. இப்போ புது ரூல் சார் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா பாரு, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன எழுதிடும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ. நல்லா பாரு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. சரியா, எல்லா டைம் மேக்ஸிமம் வேல்யூ அளவுக்கு அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ நல்லா பாரு, நான் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 20 நியூட்டன். 20 நியூட்டன் வரைக்கும் இவங்களால தாக்கு பிடிக்க முடியும். சரியா, தாக்கு பிடிக்க முடியும். தோனிக்காக வச்சிருக்காங்க பர்ஸில் 20 crore. ஒருத்தவங்க 1 கோடி கொடுத்து இழுக்க பார்க்குறா. இப்போ இவங்க தோனியை வந்து அவங்க சைடு இழுக்கணும்னா RTM யூஸ் பண்ணி 1 கோடி கொடுத்து இவங்க வாங்கிக்கலாம். அப்போ நல்லா பாரு, ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகும், அந்த பாடி மேலே 1 நியூட்டன் ஆக்ட் ஆகும். இல்லைன்னு யோசிச்சு பாரு, ஒருத்தவங்க 1 நியூட்டன் கொடுத்து இழுக்க பார்க்குறான், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார், இங்கே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் 20 நியூட்டன். நீ 20 நியூட்டன் கொடுத்து இழுத்துட்டேன்னா பாக்ஸ் இங்கே இருக்குது, ஒருத்தவன் இங்கிட்டு இழுக்கிறான், அவன் மெதுவாக இழுக்கிறான். ஆனால் பாக்ஸ் என்ன ஆகுது சார், பின்னாடி போகுது. ஏன், பின்னாடி 20 நியூட்டன் இருக்குது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகாது. சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க பார்க்குறீங்களோ அவ்வளோ பேக்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் பார் 2 crore கொடுத்தாங்கன்னா இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, நான் 2 கோடி தரேன் சார், தோனி சார் அசிங்கப்படுத்தாதீங்க சார், அவ்வளோதான் சார். சரிப்பா 10 கோடி ரூபாய்க்கு வந்து பஞ்சாப் வாங்க பார்க்குறாங்க, 10 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் வாங்க பார்க்குறான். சென்னை அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன, சென்னைட்ட 20 கோடி வரைக்கும் இருக்குது. அப்போ தோனியை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அவங்க எவ்வளோ கோடி கொடுக்க போகிறாங்க, 10 கோடி மட்டுமே கொடுத்தால் போதும். ஓகேவா, தோனி அங்கேயே இருப்பார். அடுத்து பாரு 15 கோடி, இவங்களால 15 கோடி தாங்க பிடிக்க முடியும். அப்போ இவங்களும் 15 கொடுக்குறாங்க சார். 18 கோடி, இவனும் 18 கொடுத்து மேனேஜ் பண்ணிடுறான். அப்போ சிஎஸ்கே இதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் விச் யூ ஆர் அப்ளைங். நெக்ஸ்ட் பாரு என்ன சொல்கிறது, 20 கோடி, இவங்களால 20 கோடி வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ 20 கோடி கொடுக்குறாங்க, தோனி மேட்ச் ஆயிடுறது. இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, 21 கோடி, 21 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இவங்களால எவ்வளோ தாங்க பிடிக்க முடியும், 20 crore வரைக்கும் தான் தாங்க பிடிக்க முடியும். அப்போ முன்னாடி ஒருத்தன் 21 கோடி கொடுக்குற, இவங்களால 20 கோடி வரைக்கும் தான் மேட்ச் பண்ண முடியும். இப்போ 21 கோடி மேட்ச் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மோஷனில் வந்துருச்சு. மோஷனில் வந்த உடனே அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஃப்ரிக்ஷன்னா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். என்ன ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மியூ கே டைம்ஸ் என். ஸோ இந்த கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். கொஸ்டினில் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, நான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும், இதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ, இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் தான். சரியா, இந்த வேல்யூ லெட்மீஸ் 8 நியூட்டன் சொன்னால் எப்பயுமே 8 நியூட்டனாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும், 8 நியூட்டன் தான் இருக்கும். நீங்கள் 25 கொடுக்குறீங்க, மூவ் பண்ணும், எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், இதோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் வரும். சரியா, ஸோ இதான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வச்சு தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்க வரைக்கும் ஆப்ஜெக்ட் எதுவுமே மூவ் ஆகாது. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் டசன்ட் மூவ். ஆப்ஜெக்ட் மூவே ஆகலைன்னு சொன்னால் ஆக்சலரேஷன் என்ன சார், 0. இந்த இடத்துல மூவ் ஆகுது, அப்போ இங்கே ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் முன்னாடி ஆக்ட் ஆகுது மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மியூ டைம்ஸ் என்னன்னு எழுதணும், மியூ டைம்ஸ் என்ன, என்னோட வேல்யூ என்ன டிபெண்டிங் ஆன் த கேஸ் மாற்றிக்கோ. ஃப்ரிக்ஷன் மைனஸ் மியூஎம் வந்து எம் இன்டூ ஏ. அப்போ ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா எஃப் மைனஸ் மியூஎன் டிவைடட் பை மாஸ் எம். எஃப் வந்து ஃபோர்ஸு, மியூஎன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா, கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருக்க இது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்கும். இதோட பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஓவர் பிளாக் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், ஒரு பிளாக்கு மேலே பிளாக்கு கீழே. சரியா, அடுத்த உடனே பிளாக்கு சைட்லலாம் கிடையாது, பிளாக் ரைட்லேயும் கிடையாது, ஒரு பிளாக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, இந்த பிளாக் மேலே பிளாக் ப்ராப்ளம் 2 கேஸ் இருக்குது. ஒன்று, இந்த பிளாக்கு இழுத்துட்டு போகலாம் சார், இல்லைன்னா நான் இந்த பிளாக்கு இழுத்துட்டு போகலாம் சார். புரியுதா, நான் 2 கொஸ்டின்லையுமே என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா இந்த தரை வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். சரியா, தரையில் ஃப்ரிக்ஷன் இல்லை. ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்குது, ஃப்ரிக்ஷன் எங்கே தான் இருக்கான், ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கான். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல இருக்கான். இப்போ இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நான் இது இழுத்துட்டு போகிறப்போ இவன் மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், கூடயே வர பார்ப்பான். பட் கூட சேம் ஆக்சலரேஷனில் வரானா இல்லையா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை நான் இழுக்கிறேன், அப்போ இங்கே ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகும், இந்த பாக்ஸ் அவன் கூட மூவ் பண்ண போகிறான். இது எல்லாமே கான்செப்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கொஷின்லாம் சால்வ் பண்ண முடியும் பிளாக் ஒரு பிளாக்ல. இப்போ நல்லா பாரு, எப்பயுமே எந்த பிளாக் மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுதோ அந்த பிளாக்கை தான் நம்ம டார்கெட்டாக எடுக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம். அதாவது எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது, அதான் நம்ம டார்கெட். சரியா, எது நம்ம டார்கெட், இந்த கேஸில் மேலே இருக்கிற பாக்ஸ் டார்கெட் ஆயிடுவானா, மேலே இருக்கிற பாக்ஸ் தான் நம்மளுக்கு டார்கெட். இங்கே எந்த பாக்ஸ் டார்கெட், இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு டார்கெட் பாக்ஸ். இதை வச்சு தான் நம்ம மொத்த கதையும் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா பாருங்க,
எஃப் லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் லிமிட்டிங் என்ன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எஃப் லிமிட்டிங் ஒன்றுமே கிடையாது, மியூ டைம்ஸ் என். இங்கேயும் எஃப் லிமிட்டிங் என்ன? மியூ டைம்ஸ் என். இந்த ரெண்டு கேஸ் தாண்டி கேஸ் இருக்காது. இன்னொரு கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கும். ஓகே சார். ஸோ இந்த லிமிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாமா? மேக்ஸிமம் வேல்யூ அன்டில் விச் தே ஆர் கம்பைன்டு. சரியா? கம்பைண்டாக போகிறப்ப இவ்வளோ வேல்யூ இருக்கா, அவங்க சேர்ந்து போகிறாங்க. இப்போ எனக்கு ஏ மேக்ஸிமமோட வேல்யூ வேணும். நல்லா பாரு, டார்கெட்டால் டிவைட் பண்ணிடு. இந்த மியூ டைம்ஸ் என்ன, இந்த இடத்துல என்ன வரும்? மியூ எம் இன்டூ ஜி. இங்கே என்ன வரும்? மியூ எம் இன்டூ ஜி. ஏன்னா இந்த பாக்ஸோட நார்மல் ஃபோர்ஸ் பார்க்குறோம். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷன் எதனால? மியூ டைம்ஸ் என்ன. இந்த இடத்துல என்ன சார்? எம் இன்டூ ஜி. ஸோ ரெண்டு கேஸ்க்குமே சேமாக இருக்கும். ஆனால் இந்த ஏ மேக்ஸில் என்ன ஆகுனா எஃப் மேக்ஸ் பை மாஸ் ஆஃப் டார்கெட். டார்கெட்டோட மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். இதெல்லாம் டிவைட் பண்ண போகிறோம், டார்கெட்டோட மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ மியூ எம்ஜி டிவைடட் பை இங்கே டார்கெட்டோட மாஸ் ஸ்மால் எம். அப்போ ஏ மேக்ஸோட வேல்யூ என்ன? மியூ ஜி. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏ மேக்ஸோட வேல்யூ. எஃப் மேக்ஸ் பை ஏ ஆஃப் மாஸ் ஆஃப் டார்கெட். மியூ எம்ஜி எப்பயுமே சேம் சார். சரியா? கீழே கேபிட்டல் எம், ஏன்னா மாஸ் ஆஃப் டார்கெட் கேபிட்டல் எம். அப்போ இதுதான் சரி ஏ மேக்ஸ். ஏ மேக்ஸ் வேல்யூ என்ன வருது? மியூ. ஓகேவா? இங்கே வந்து எம்எம் ஈக்குவல்னால கேன்சல் ஆச்சு, அங்கே கேன்சல் ஆகலை. அப்போ எஃப் மேக்ஸ் என்ன சார்? எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்தால் தே ஆர் கம்பைன்டு. இந்த ஃபோர்ஸ் வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க? கம்பைண்டாக இருப்பாங்க. நான் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் சார். நல்லா பாருங்கள். சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன்? இழுக்கிறேன் சார். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இதை இழுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி இழுத்திக்கிட்டு இருக்கேன் சார். புரியுதா இல்லையா? இப்படி நான் என்ன பண்ணுறேன்? இழுக்கிறேன். தே போத் ஆர் மூவிங் டுகெதர். அப்போ இவனோட ஆக்சிலரேஷன் என்னமோ அதே ஆக்சிலரேஷன். இப்போ ஏன் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க? ஏன்னா இந்த தரை சொரன்னு இருக்கா, அந்த தரைக்கும் இவனுக்கு நடுவில் என்ன இருக்குது? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா நல்லா பாரு, அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இவனும் வேற வேற ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுறான். அப்போ தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த போத் ஆர் கோயிங் டு ஸ்லிப். புரியுதா? ரெண்டு பேரும் ஸ்லிப் ஆயிரும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அவங்க கம்பைண்டாக இருப்பாங்க அப்படின்னா இந்த மாஸ் எவ்வளோ ஆக்சிலரேஷனில் மூவ் பண்ணுறான்? சேர்ந்து மூவ் பண்ணுறான்னா இதான் சார் சேர்ந்து மூவ் பண்ணுறான். அப்போ எம் பிளஸ் எம் டைம்ஸ் மியூஜி. இங்கே கம்பைண்டோடது என்ன? எஃப் மேக்ஸோட வேல்யூ எம் பிளஸ் எம் மியூஜி கூட என்ன ஃபேக்டர் வருது? எம் பை எம். உனக்கு வேணும்னா நீ இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை பார்த்துக்கோ. இந்த ரெண்டாவது ஃபார்முலா படித்து வச்சுக்கோ. சப்போஸ் டார்கெட் மேலே இருக்கிற பாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். டார்கெட் மேலே இருக்கிற பாக்ஸ்னால் இந்த டேர்ம் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோ. எஃப் லிமிட்டிங் ரெண்டுத்துக்குமே சேம் சார். ஆக்சிலரேஷன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் என்ன பண்ணு? மேலே இருக்கிறது டார்கெட்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும், மேலே இருக்கிறது டார்கெட்னா இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸ் வரைக்கும் நான் கொடுத்தால், ஏன்னா இதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, கரெக்டாக இல்லையா? ஃப்ரிக்ஷனால இவ்வளோதான் தாங்க பிடிக்க முடியும். அப்போ சப்போஸ் நான் கொடுக்க போகிற ஃபோர்ஸ் இந்த எஃப் மேக்ஸிமமை விட கம்மியாக இருந்தால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? சேர்ந்து போகிறாங்க. சரியா? கம்பைண்டை தூக்கி இங்கே போட்டுருவோம் நம்ம. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் சிச்சுவேஷன் தான். எஃப் வந்து எஃப் மேக்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கம்பைண்டாக தான் போவான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவான். எப்போ சேர்ந்து போவாங்க? நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ண போகிறாங்க. அப்போ கம்பைன் பண்ணால் அதில் ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கனால், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? எஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார்.
அதை 2 மாசால டிவைட் பண்ணிடு. இங்கே எவ்வளோ? சரியா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி வரணும்னு சொன்னால் நீ ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், எஃப் மேக்ஸ் வேணும்னா கண்டுபிடி, இல்லைன்னா விட்டுரு. சரியா? இது ஆக்சுவலாக ஒரு பாக்ஸுக்கு. அப்போ இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னே வச்சுப்போமே, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வச்சு நீ எஃப் மேக்ஸ் கண்டுபிடி. எஃப் மேக்ஸோட வேல்யூ சப்போஸ் எஃப்பை விட கம்மியாக இருக்குன்னா ஆப்ஜெக்ட் கம்பைண்டாக போனால் அதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதை இதால் டிவைட் பண்ணிடு. சரியா? ஓகே சார். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ ஃப்ரிக்ஷன், இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், இது மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இந்த பாடி மேலே தானே ஆக்ட் ஆகுது. ஸோ மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன், இந்த பாடியோட மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன், இந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. சரியா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னா மாஸ் டைம்ஸ் ஆக்சிலரேஷன். இந்த பாடியில் எவ்வளோ ஆக்ட் ஆக போகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? கேபிட்டல் எம் டைம் ஆக்சிலரேஷன். சரியா? வேறு என்ன கேட்க முடியும்? இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து போகிறாங்க, 2 பேரோட ஆக்சிலரேஷன் கம்பைண்டாக தான் இருக்கும், அதனால் இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சப்போஸ் இவங்க கம்பைண்டாக போல, நான் ரொம்ப வேகமாக இழுக்கிறேன். இஃப் எஃப் இஸ் கிரேட்டர் தென் எஃப் மேக்ஸ், இந்த எஃப் மேக்ஸ் வரைக்கும் தான் அவங்களால சேர்ந்து போக முடியும். எஃப் மேக்ஸை விட அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து நான் இழுத்துட்டால், எஃப் மேக்ஸை விட அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து நான் இழுத்தா, நல்லா பாரு, இந்த பாடியை நான் ரொம்ப வேகமாக இழுத்துடுறேன். அப்போ இங்கே முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? ஃபார் கேபிட்டல் எம். முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப், பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மியூ டைம்ஸ் என்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மியூ டைம்ஸ் என்ன? இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த பாடி இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் இந்த பாடி. ஸ்மால் எம்முக்கு என்ன ஆயிரும்? ஸ்மால் எம்முக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் அங்கே ஆக்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ? மியூ டைம்ஸ் என் வந்து எம் இன்டூ ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் 2 பாடிக்குமே வேறையாக இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் 2 பாடிக்கு எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட். சரியா? கான்செப்டாகவே நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷமாச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மியூ டைம்ஸ் ஜி வந்து, சரியா, ஏன்னா எம் இன்டூ ஜின்னு போடுவியா, A2க்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? சப்போஸ் அந்த பாடிக்கு வரீங்கன்னா மேலே ஃபார் ஸ்மால் எம், இங்கே ஃபார் கேபிட்டல் எம், அங்கே ஃபார் ஸ்மால் எம். ஸ்மால் எம்க்கு முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப், பின்னாடி ஆக்ட் ஆகிறது மியூ டைம்ஸ் என், இதனால எம் இன்டூ ஏ. ஃபார் கேபிட்டல் எம், கேபிட்டல் எம்க்கு எப்படி இருக்குது? மியூ டைம்ஸ் எம் இன்டூ ஜி. ஸோ நார்மல்னு போடுறது பெட்டர். ஏதோ ஃபோன் அடிக்குதா? மியூ டைம்ஸ் நார்மல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்டூ ஏ. போன தடவை வந்து ஸ்மால் எம்னு இருந்துச்சு. அப்போ மியூ எம்ஜி பை எம், இதுதான் உங்கள் ஆக்சிலரேஷன். புரியுதா இல்லையா? ஸோ ஆக்சிலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதே வேல்யூ வந்துடும். சரியா? இப்படி தான் இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். இதில் இன்னொரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. போன தடவை வந்து ஃப்ரிக்ஷன் இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இங்கேயும் இருந்தால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இதோட ஆக்சிலரேஷன் இந்த 2 பேர் சேர்ந்து ஏ ஆக்சிலரேஷனில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லா பாரு, எஃப், சரியா, இந்த பாடியை பொறுத்தவரை நம்ம எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். இப்போ நல்லா பாரு, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கோ. நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன். இந்த எஃப் நெட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, எஃப் நெட் மைனஸ் இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதா, மியூ டைம் 2 மாசையும் தாங்க பிடிக்குது, is equal to, so இதோட ரிசல்டன்ட் தான், சரியா, இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் இந்த 2 ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறான். இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுறான்? இந்த 2 ஆப்ஜெக்டையும் சேர்ந்து மூவ் பண்ண வைக்கிறான். இந்த எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எஃப் தான் நம்ம இந்த போன தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, அந்த எஃப். அதாவது இந்த இடத்துல சப்போஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோயே, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இல்லை. அப்போ இந்த எஃப் நெட் தான் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? நம்ம அசியூம் பண்ணி எஃப்க்கு ஈக்குவல் ஆயிரும். பட் சப்போஸ் இது இருக்குன்னு சொன்னால் நீ என்ன பண்ண, இந்த கடைசி ஸ்டெப்பை மறந்துடு.
நீ எப்பயும் போல இந்த எஃப் வச்சு சால்வ் பண்ணு. அந்த எஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த எஃப் நெட் மைனஸ் மியூ டைம் எம் பிளஸ் எம் இன்டூ ஜி வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போ இதுலேருந்து எஃப் நெட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப புரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஸ்டின் 1, மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கும்? அதோட இன்னொரு பேர் என்ன? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதோட இன்னொரு பேர் என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ரொம்ப சிம்பிள், டைரக்ட் கொஸ்டின். Which is suitable method to decrease friction? ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். ஃப்ரிக்ஷன் என்ன சார்? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அந்த சர்ஃபேஸ்க்கு இருக்கிற ஒரு கோஎஃபிஷியன்ட். சரியா? இப்போ யோசிச்சு பாரு, ரோடு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும் ரோடுக்கும் டயருக்கு நடுவில். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி விட்டுறேன் இல்லை ஆயிலை ஊற்றி விட்டேன்னா கால் வலுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் சார் கால் வலுக்குதுன்னா அந்த சர்ஃபேஸ்க்கும் நம்ம காலுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரிக்ஷனை குறைக்க என்ன மெத்தட்? நம்ம இந்த சர்ஃபேஸை நல்லா பாலிஷ் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாகிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்மூத் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? வலுக்க ஆரம்பிச்சிடும். லூப்ரிகேஷன் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம். பால் பீரிங் யூஸ் பண்ணாலும் ஃப்ரிக்ஷன் குறையும். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் வந்து குறைக்கணும்னு ஈவன் ஃபேன்லலாம் பால் பீரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேட்டிங் பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பால் பீரிங் யூஸ் பண்ணுறது அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் எது பண்ணாலும் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும்? குறையும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் த கரெக்ட் ஆன்சர். A child weighs 25 kg, sir. Slide down a rope hanging from a branch of tall tree. If the force of friction acting against him is 200, அப்போ acceleration என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறில் ஒரு பையன் இருக்கான். எனக்கு பையன் வரைகிறது ஒரு கஷ்டம். சரியா? நான் அந்த பையனுக்கு பதில் என்ன வரைஞ்சிட்டேன்? ஒரு பாக்ஸை வரைஞ்சிட்டேன். இந்த பாக்ஸு கீழே வந்து அந்த பாக்ஸ் வந்து பிடிக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் சார் கீழே வரும்? எம் இன்டூ ஜியில் கீழே வரும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இப்போ பாக்ஸ் கீழே மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் மேலே ஆக்ட் ஆகும் சார். கரெக்டாக இல்லையா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆக போகுது. அப்போது இங்கே ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா எம்ஜி மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. இல்லை ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? எம்ஜி மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை எம். அந்த பையனோட மாஸ் என்ன சார்? 25 kg உள்ள ஒரு பையன். கரெக்டாக இல்லையா? ஸோ 25 இன்டூ ஜி என்ன ஆகும்? 250 மைனஸ் 200. அதோட மாஸ் என்ன? 25. 50 by 25 it is nothing but 2 meter per second square. ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். ஓகே சார், ரெக்கார்ட் ஆகுது. A block of mass m placed on an inclined plane of angle theta slides down the plane with constant speed. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா நான் சொல்லவே இல்லை. நோ ப்ராப்ளம், இப்போ சொல்லிடுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மியூ வந்து டேன் தீட்டாவோட கம்பேர் பண்ணலாம். சரியா? இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ டேன் தீட்டா, இந்த தீட்டாவோட வேல்யூ நான் கூட்ட 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வலுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மியூ வந்து டேன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு மூவ். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் தீட்டாவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இப்போ எப்படி வந்துச்சுன்னா நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு பிளாக்கை வச்சிடுறேன். இந்த பிளாக்கை வச்சோடனே கீழே இங்கே எம்ஜி ஆக்ட் ஆகுமா? இங்கே என்ன ஆக்ட் ஆகும் சார்? எம்ஜி காஸ் தீட்டா. இங்கே என்ன ஆக்ட் ஆகும்? எம்ஜி சைன் தீட்டா. இது என்னது? நார்மல். இப்போ நல்லா பாரு, இந்த எம்ஜி சைன் தீட்டா இந்த பிளாக் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? கீழே இழுக்க ட்ரை பண்ணுது. அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணணும்? இது அப்போஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில். ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுது மியூ டைம்ஸ் என். அப்போ என்னோட வேல்யூ என்ன? எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ யோசிச்சு பாரு, முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் அவன் இழுக்கிறான் எம்ஜி சைன் தீட்டா, பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது எம்ஜி காஸ் தீட்டா டைம்ஸ் மியூ. இப்போ அது மூவ் ஆகுதா? நல்லா பாரு, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருந்தால் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன? ஆக்சிலரேஷனே இல்லை சார். அப்படின்னா என்ன? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி வந்து 0. இல்லை நீ வந்து எழுதி பார்க்கணும், என்ன பண்ணி கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மைனஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். கரெக்டாக இப்படி எழுதிக்கோ. இப்போ யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போதுன்னா ஆக்சலரேஷன் என்ன? 0. ஆக்சலரேஷன் 0னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப். எஃபோட வேல்யூ என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ டைம்ஸ் என்ன, மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ இந்த வேல்யூ. சிம்பிளாக நீ என்ன சொல்லணும்? ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் 0. அப்படின்னா என்ன? கீழே இருக்கிற ஃபோர்ஸும் மேலே இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆயிரும். எம்ஜி கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் தீட்டா இங்கே கொண்டு வந்துரு.
tan theta வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ tan theta மியூ ஈக்குவலாக இருந்தால், tan theta வந்து மியூவோட ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி போகும்? ஜஸ்ட் அபவுட் டு மூவ், இல்லைனா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும். சப்போஸ் tan theta லெஸ் தென் மியூவாக இருந்தால், ஃப்ரிக்ஷனை விட ஆங்கிள் கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப கம்மியான ஆங்கிள் வச்சுருக்கேன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, டசன்ட் மூவ். சரியா? tan theta ஈக்குவல் டு மியூன்னு சொன்னால் மூவ் வித் ஆக்சலரேஷனோட ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்? என்னோட mg sin theta is equal to mu mg cos theta. சப்போஸ் இந்த tan thetaவோட வேல்யூ கிரேட்டர் தென் மியூவாக இருந்தால் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா நல்லா போகும். அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ வேணும்னு சொன்னால் mg cos sin theta இந்த கீழே இருக்கிற ஃபோர்ஸ் மைனஸ் மியூ mg cos theta மேலே இருக்கிற ஃபோர்ஸ் டிவைடட் பை m. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன ஆகும்னா g sin theta மைனஸ் மியூ g cos theta மைனஸ் வரும், ப்ளஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் tan theta. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே, புரியுதா? டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. In the figure shown, the coefficient of static friction between the block A of mass 20 kg in horizontal table வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? இந்த இடத்துல friction force ஓட வேல்யூ 0.2ன்னு சொல்கிறாங்க. What should be the minimum mass of the hanging block just beyond which the block starts to move? இப்போ வரைக்கும் இந்த பிளாக் மூவ் ஆகலை, அப்போ நான் எவ்வளோ மாஸ் வச்சா இது மூவ் ஆகும்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நல்லா பாரு, ஒரு தடவை இந்த கான்செப்டை இன்டெப்த்தாக டீச் பண்ணிடுறேன், லேட்டரான வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இந்த பிளாக் மேலே கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? mg. இந்த mg வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? டென்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ டென்ஷனோட வேல்யூ என்ன சார்? m into g. இந்த டென்ஷன் இந்த பிளாக்கை முன்னாடி இழுக்கிறானா? டென்ஷனை முன்னாடி இழுத்தானா இந்த பாடி மேலே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? பேக் சைடில். இதோட வேல்யூ என்ன? மியூ டைம்ஸ் n. கரெக்டாக இல்லையா? மியூ டைம்ஸ் n. அப்போ ஜஸ்ட் பிகின் டு மூவ்னா என்ன? அந்த டென்ஷனோட வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டோம்? mg வந்து டென்ஷனுக்கு ஈக்குவல், டென்ஷன் வந்து மியூ என்னுக்கு ஈக்குவல். புரியுதா? இப்போ ரெண்டு எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கேஸு. சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதையும் நான் சொல்லித்தரேன். அப்போ சப்போஸ் ஜஸ்ட் பிகின் டு மூவ் அப்படின்னா இங்கே ஆக்ட் ஆகிற இந்த கீழே இருக்கிற ஃபோர்ஸும் இங்கே பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னோட m into g is equal to mu times n. m ஓட வேல்யூ எனக்கு தெரியாது சார், g வந்து கிராவிட்டி. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்தோம்? 0.2. இங்கே என்னோட வேல்யூ என்ன? கீழே ஆக்ட் ஆகிறது இதோட மாஸ் 20 into g. அப்போ நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 20gக்கு. இந்த g கேன்சல். அப்போ மாஸ் என்ன ஆயிடுச்சு? 2 2s are 4. அப்போ மாஸ் நீங்கள் 4 kg விட அதிகமாக வச்சிங்கன்னா இந்த பாடி என்ன ஆகும்? கீழே போக ஆரம்பிச்சிடும். 4ல் வைக்கிறப்ப பேலன்ஸாக இருக்குது, இதை விட கொஞ்சம் அதிகம் வச்சிங்கன்னா கீழே என்ன ஆகும்? போக ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகம். இப்போ இது என்ன ஆகும்? ஏ ஆக்சலரேஷனில் முன்னாடி வரும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் உங்கள்கிட்ட ஏ கேட்டால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஏவோட வேல்யூ ஒன்றும் இல்லை, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கீழே எவ்வளோ ஆக்ட் ஆகுது? mg மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ mg கீழே ஆக்ட் ஆகுது, மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஏன்னா இந்த mg டென்ஷன் கீக்கு ஈக்குவேட் பண்ணும். சரிங்களா? புரியுதா? டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளு. A 40 kg slab rests on frictionless floor. A 10 kg block rests on top of the slab. The coefficient of friction between the block and the slab is, block-க்கும் ஸ்லாப்க்கு நடுவில் இருக்கிற coefficient of friction வந்து 0.4. 10 kg block மேலே ஒரு 100 Newton force ஆக்ட் ஆகுது. அப்போ ரிசல்ட்டிங் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்லாப் என்னவாக இருக்கும்? இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம மேலே ஆக்ட் ஆகிற எஃப் மேக்ஸிமமோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ எனக்கு எஃப் மேக்ஸிமம் நல்லா பாரு, டார்கெட் வந்து கீழே இருக்க பிளாக். அப்போ எனக்கு எஃப் மேக்ஸிமம் ஃபார்முலா டைரக்டாக தெரியும்னா அதை கண்டுபிடி. இல்லைன்னா என்ன பண்ணு? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடி. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுவேன்? மியூ மேலே இருக்க மாஸ் ஸ்மால் எம், கேபிட்டல் மாஸ் இது. ஸோ இந்த இடத்துல நார்மல் என்ன சார்? m into g. அப்போ ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் என்னவா இருக்க முடியும்? மியூ mg டிவைடட் பை கேபிட்டல் M. அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்க முடியும்?
மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னால் ரெண்டுத்துக்கு சேர்த்து தானே. அப்போ m + m இன்ட்டு மியூ mg பை கேபிட்டல் M. இந்த m + m என்ன சார்? 40 + 10 50. 50 இன்ட்டு மியூவோட வேல்யூ என்ன? 0.4. ஸ்மால் m 10, கேபிட்டல் M 40, கிராவிட்டியோட வேல்யூ 10. இப்போ நல்லா பாரு, இவனையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? இவனையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? மல்டிப்ளை பண்ண 4. 4 10 மல்டிப்ளை பண்ண 40. இந்த 3 டேர்ம் இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மேக்ஸிமமாக எவ்வளோ ஃபோர்ஸ் தான் சார் நீங்கள் அப்ளை பண்ணணும்? 50 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். 50 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து போவோம், கரெக்டாக இல்லையா? ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க? 100 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டீங்க. 100 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த பிளாக் எவ்வளோ ஃபோர்ஸில் சார் போவான்? இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டிங் வேல்யூ இருக்குது பார்த்தியா, ஏ மேக்ஸோட வேல்யூ என்ன வருது? மியூ mg பை m. 0.4 இன்ட்டு 10 இன்ட்டு 10 டிவைடட் பை மாஸோட வேல்யூ என்ன சார்? 40. ஆன்சர் 1 வருது. புரியுதா இல்லையா? சரியா? எல்லா ஃபார்முலா நான் உனக்கு கொடுத்து வச்சுருக்கேன். எங்கே கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இல்லை, இது இல்லை. நல்லா பாரு, ஆக்சலரேஷன் கீழே இருக்கிறது கேட்டாங்கன்னா இது, மேலே இருக்கிறது கேட்டாங்கன்னா என்ன பண்ணு? F - μn = m × a, அவ்வளோதானே. மேலே இருக்க பிளாக்கு கேட்டாங்கன்னா F - μn = m × a. கொடுக்குற ஃபோர்ஸ் 100, இதோட வேல்யூ என்ன சார் வருது? 40 வருது. -40 டிவைடட் பை 10. அப்போ மேலே இருக்கிற பாக்ஸ் கேட்குறாங்கன்னா மேலே இருக்க பாக்ஸ் வந்து 60/10னா 6 m/s² ஸ்பீடில் போகிறோம். மேலே இருக்க பாக்ஸ் இவ்வளோ வேகத்தில் போகிறான், கீழே இருக்க பாக்ஸ் எவ்வளோ வேகத்தில் போகிறான்? இந்த வேகத்தில் தான் போகிறான். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, டவுட் இருக்கா? A block of 10 kg mass is placed on a rough inclined surface and shown in the figure. Acceleration of the block என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளஸ்ட் ட்ரிக் என்ன சார்? நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த கேவோட வேல்யூ, ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் என்ன ஃப்ரிக்ஷன்? கைனடிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். இந்த நான் சொன்ன சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன? tan தீட்டாவோட வேல்யூ பாரு. tan 30 வேல்யூ என்ன? 1/√3. 1/√3யோட வேல்யூ பாரு. ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குது சார்? 0.8. ஸோ 1/1.732, 8 வராது. ஆன்சர் 0 தான் வரப்போகுது உனக்கு. 1/√3, ஸோ 0.577. அப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் வந்து எப்படி சார் இருக்குது? tan தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா <μ இருக்கா? கரெக்டாக இல்லையா? அப்போ ஆப்ஜெக்ட் மூவே பண்ணாது. மூவ் பண்ணலன்னா ஆக்சிலரேஷன் என்ன? 0. சார் புரியல சார். சரி, நல்லா பாரு, இந்த பிளாக் மேலே கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? mg sin θ. கரெக்டா? மேலே ஆக்ட் ஆகிற மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? மியூ s mg cos θ. இப்போ mg sin θ என்ன சார்? 10g. 10 × 10 × sin θ. sin θோட வேல்யூ என்ன? 1/2. கரெக்டாக? m × g × sin θ. θோட வேல்யூ 1/2. அப்போ இங்கே ஆன்சர் வருது 50 நியூட்டன் ஃபோர்ஸ் அந்த பிளாக்கே கீழே இழுக்குது. மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் சார் தாங்க பிடிக்க முடியும்? μs mg cos θ. μs வேல்யூ 1. 0.8 எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். ஏன்னா 2 வேல்யூ இருக்குது. பட் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். 10 × 10 × √3/2. கரெக்டாக இல்லையா? sin 30 வேல்யூ √3/2. √3னா 1.732. அதை நீ 2ஆல் டிவைட் பண்ணுற, எப்படி பார்த்தாலும் ஆன்சர் அதிகமாக தான் வரும். ஸோ 0.86 கிட்ட வருமா √3/2ஓட வேல்யூ? அது 100ஆல் மல்டி வரும், 86 வருது சார் எனக்கு ஆன்சர். 10 × 10 × √3 டிவைடட் பை 2, 86 வருது. அப்போ நல்லா பாரு, கீழே இவ்வளோ ஃபோர்ஸில் இழுக்கிறாங்க, மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 86. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? மூவே ஆகாது. அப்போ இந்த இடத்துல கேஸில் பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியும். இங்கே கீழே 50 கொடுத்து இழுத்தீங்கன்னா மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்?
எனக்கு தெரிஞ்சு 50 தான் ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஆகலை, மூவ் ஆகலை. சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன, இந்த ஃபார்முலா. நீ எதுவுமே கண்டே பிடிக்க வேணாம், இந்த ஆங்கிள் வச்சு இந்த ஃப்ரிக்ஷனுக்கு வச்சு கம்பேர் பண்ணிக்கோ. சரியா? 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாரு, ஃபிகர் ஷோஸ் 2 block 4 kg block rest on a smooth horizontal surface. Upper surface of 4 kg is rough. A block of 2 kg is placed upon its upper surface. Acceleration of the upper block with respect to earth when 4 kg mass is being pulled by 30 Newton. ஓகே சார், டயக்ராம் கொடுத்துருக்கானா, ஏன் இவ்வளோ கதை தேவையில்லை. சரிங்க, இப்போ நல்லா பாரு, நான் லாஜிக்கலாக திங்க் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. எப்படி சார் தெரியுது? ஆக்சிலரேஷனோட வேல்யூ பாரு. ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்னவா இருக்குது? ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் 0 இல்லை. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா நீ எந்த ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணணும்? ஸ்டாட்டிக் அப்ளை பண்ணக்கூடாது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணணும். சொல்கிற லாஜிக் புரியுதா? கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வரி பண்ணாது. இப்போ இவன் 2 பேர் சேர்ந்து மூவ் பண்ண போகிறானா இல்லை தனித்தனியாக மூவ் பண்ண போகிறானா? சேர்ந்து மூவ் பண்ண போகிறானா தனித்தனியாக மூவ் பண்ண போகிறானா? நம்மளுக்கு ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சு டேரெக்டாக அப்ளை பண்ணி, இல்லைன்னா என்ன பண்ணு, லிமிட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோ? மியூ டைம்ஸ் எம் இன்டூ ஜி. ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம் என்னவா இருக்கலாம்? மியூ எம்ஜி பை எம். அப்போ மியூ ஜி. ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் டைம்ஸ் மியூ இன்டூ ஜி. கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் வேல்யூ என்ன சார்? 6 6 into 0.6 into ஜியோட வேல்யூ என்ன? 10. ஒரு சில பேர் வந்து சார் நான் 0.8 எடுத்து போகிறோன்னா 0.8 எடுத்து போட்டுக்கோ. ஸோ இதோட வேல்யூ என்ன? இதுவும் 6 6 ஆர் 36. ஸோ மேக்ஸிமம் 36 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்கும் 2 பேர் எப்படி மூவ் பண்ண போகிறான்? சேர்ந்து மூவ் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? 2 பேர் சேர்ந்து மூவ் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க? 30 தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக அவன் 2 பேரும் சேர்ந்து தான் மூவ் பண்ண போகிறாங்க. ஏன்னா 36 வந்து 30 பெருசு. 36 வரைக்கும் சேர்ந்து மூவ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 30 கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறான்? சேர்ந்து மூவ் பண்ணுறான். அப்போ ஏ ஆஃப் கம்பைன்டு பார்க்கணுன்னு என்ன பண்ணு, இந்த 30 டோட்டல் மாஸால் டிவைட் பண்ணிடு. இதுதானே ஷார்ட்கட்டு. சப்போஸ் நல்லா யோசிச்சு நீ யோசிக்கலாம், ஓ மை காட் சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளோ ஃபார்முலா போட்டு கொண்டு வர முடியும்? உனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிச்சுன்னா நீ இந்த வேல்யூ யூஸ் பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? ஸ்ட்ரைட்டாக எஃப் மேக்ஸோட ஃபார்முலா எழுது, எம் ப்ளஸ் எம் டைம் மியூ இன்டூ ஜி போட்டுரு. சப்போஸ் வந்து கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? இதுக்கு பதிலாக மேலே ஸ்மால் எம் கீழே கேபிட்டல் எம்மால் மல்டிப்ளை டிவைட் பண்ணிடுவேன். அவ்வளோதானே. அப்போ ஸ்ட்ரைட்டாக எஃப் மேக்ஸ் கண்டுபிடி, ஏ கம்பைனோட இதை பண்ணு. ஆன்சர் என்ன வருது? 5 வருது சார். அப்போ 2 பாக்ஸ் என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணுறாங்க? ஆக்சிலரேஷனில் மூவ் பண்ணுறாங்க, 5 மீட்டர்/செகண்ட். ஸோ ஆப்ஷன் 8ஓட ஆன்சர் என்ன சார்? ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாரு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் மியூ. த மினிமம் ஃபோர்ஸ் எஃப் வித் விச் ஏ வில் பி புஷ்ட் சச் தட் ஏ வில் நாட் ஸ்லிப். சரியா? சாரி, பி வில் நாட் ஸ்லிப். இந்த பி கீழே ஸ்லிப் ஆகக்கூடாது. பி என்ன ஆகக்கூடாது? கீழே ஸ்லிப் ஆகக்கூடாது. சரியா? அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா 2 பேர் ஒரே ஆக்சிலரேஷனில் மூவ் பண்ணணுமா? ஆமாம் சார். அப்போ நான் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. நல்லா பாரு, இந்த பிளாக் தரையில் இருக்குது, இந்த பிளாக் காற்றுல இருக்குது. ஆட்டோமேட்டிக்லி இவனை யார் கீழே இழுப்பா? எம் இன்டூ ஜி ஃபோர்ஸ் கீழே இழுப்பான். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி போகுது. அதோட ஆக்சிலரேஷன் ஏ. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? மாஸ் எம், ஆக்சிலரேஷன் ஏ. இந்த இடத்துல தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து இது தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்போ எம்ஜி கீழே இழுத்தானா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன சார்? மியூ டைம்ஸ் என். கரெக்டா? இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணு, கீழே இருக்கிற ஃபோர்ஸும் மேலே இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுகாது. சப்போஸ் கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். அப்போ எம் இன்டூ ஜி வந்து மியூ டைம்ஸ் என். இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன சார்? நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எவ்வளோ? எம் இன்டூ ஏ. அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் எவ்வளோ சார் வருது? ஜி டிவைடட் பை மியூ. கரெக்டாக இல்லையா? ஜி டிவைடட் பை மியூ. இதான் எனக்கு வர ஆக்சிலரேஷன். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன சார்? இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டையும் ஏ ஆக்சிலரேஷனில் மூவ் பண்ண வைக்கிறான். இவன் 3 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போனால் அவனும் 3 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகணும். கரெக்டாக இல்லையா? இவன் 3ல் போகிறான், இவன் 2.5ல் போகிறான்னு இந்த ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளே நசுங்கி போயிருக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்து போகணும்னா 2 பேர் ஒரே ஆக்சிலரேஷனில் போகணும்.
அப்போ நான் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் யார் யாருக்கு இவனுக்கும் சேர்த்து கொடுக்குறேன். அப்போ நான் கொடுக்குற டோட்டல் ஃபோர்ஸ் வந்து m + m டைம்ஸ் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன? g/μ. அகைன் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா சொல்கிறேன் பாரு. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் என் ஆக்சலரேஷனோட வேல்யூ μ டைம்ஸ் g வருமா? அதே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் என் ஆக்சலரேஷனோட வேல்யூ g/μ வரும். இது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கேஸில் ஆக்சலரேஷன் வேல்யூ μ × g, இந்த கேஸில் ஆக்சலரேஷன் வேல்யூ g/μ. அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ ஸ்ட்ரைட்டாக g/μ, அதை டோட்டல் மாஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ ஃபோர்ஸ் கிடச்சிட போகுது. இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆக ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர். இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த பிளாக் மேலே மட்டுமே, சரி, அதாவது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் பிளாக் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ. A block is projected with a speed 20 meter per second on a rough horizontal surface. The coefficient of friction between the surface varies with time. Coefficient of friction என்ன ஆகுது சார்? டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஓகே சார். அப்போது the speed of the body at the end of 4 seconds. 4 செகண்ட் முடிவில் எங்கே ஸ்பீட் என்ன? ஓ மை காட். சரி, திரும்பி கொஸ்டின் படிப்போம். ஓகே, ரஃப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க சார் ஒரு ஆப்ஜெக்டை. இங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து மியூ. அப்போ இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன்? μ டைம்ஸ் g ஆகுமா? கரெக்டாக இல்லையா? இப்போ பிரச்சனை என்னென்னு, ஆக்சலரேஷன் என்ன ஆகுது சார்? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? dv/dt. அப்போ dv = adt. இல்லை நான் இன்டகிரேட் பண்ண, அதே மாதிரி இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால நெகட்டிவாக இருக்கும். அப்போ இது இன்டகிரேட் பண்ணேன்னா v - u - -(adt). இல்லைனா v = u - (adt). கரெக்டா? வேற இந்த ஏவோட வேல்யூ என்ன சார்? μ டைம்ஸ் g. நீ யோசிக்கலாம் சார் எப்படி சார் ஏ சேஞ்ச் ஆகுது, g கான்ஸ்டன்ட் தானே, மியூ சேஞ்ச் ஆகுது சார். மியூ பாரு, மியூட வேல்யூ சேஞ்ச் ஆகுதா இல்லையா? சரி, சேஞ்ச் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்லா பாரு, மியூ எனக்கு என்ன வேணும்? μg × dt. நான் இன்டகிரேட் பண்ணுறேன் சார். μ/dt நான் இன்டகிரேட் பண்ண என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஐ எம் ஃபைண்டிங் ஏரியான்றது கர்வ். அப்போ இந்த இடத்துல மியூ வராது, இது u. கரெக்டாக? அப்போ நான் ஏரியான்றதை கர்வ் கண்டுபிடிக்கிறேன். நான் மியூவை ஜியை மல்டிப்ளை பண்ணால், மியூவை ஜியால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ 5 ஆயிரும், இந்த வேல்யூ 3 ஆயிரும், இந்த வேல்யூ 0. கரெக்டாக? இதை நான் டைமால் மல்டிப்ளை பண்ணுறேன். இது என்ன சார்? இப்போ இந்த வேல்யூ என்ன சார்? இது μgயோட வேல்யூ. இதை நான் டைமை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே வரப்போ வெலாசிட்டி என்ன? ஏன்னா நான் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறேன் சார். அப்போ v பார்த்தேன்னா இனிஷியலாக என்ன வேகத்தில் வரான்? 20ல் வரானா? எங்கே சார்? எங்கேயோ பார்த்தேன்னா 20 ஸ்பீடில் வரான் சார் அவன். மைனஸ் μ × g × t. இதோட ஏரியா என்ன சார் வரும்? 5 × 2. 5 × 2. அப்போ 20 - 10. அப்போ இதோட ஆன்சர் என்ன சார்? 10. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான் சார். வண்டி வந்து என்ன ஆகுது? 20 ஸ்பீடில் வண்டியை கொண்டு போகிறேன். ஏதோ தர இருக்கிற ரோட்டில் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது சார். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரிக்ஷன் இருக்கிற ரோட்டில் இப்படி தள்ளி விட்டுறேன். அந்த பாக்ஸ் மேலே நீ சும்மா உட்காந்துருக்க, 20 ஸ்பீடில் கிளம்பிக்கிட்டு இருக்க. போக ஸ்பீடு என்ன ஆகும்? குறையும். அப்போ 20 ஸ்பீடில் இருந்த நீ என்ன ஆகுற? 2 செகண்டுக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஸ்பீடை 10 ஆக்கி விட்டுற. இப்போ 10 ஸ்பீட்லேருந்து இன்னும் ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா? 10லேருந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது சார். அப்போ இப்போ இனிஷியல் ஸ்பீட் என்ன? 10 சார். ஃபைனல் ஸ்பீட் இங்கே வரப்போ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. மைனஸ் இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் சார். இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்? நீ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்லாம் போட்டுக்கோ. நான் ட்ரப்பீசியம் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ட்ரப்பீசியமோட ஃபார்முலா என்ன? 1/2 × பேஸ். இதோட பேஸ் எவ்வளோ சார்? 2. ஏவோட வேல்யூ என்ன? 0லேருந்து 3 வரைக்கும்னா 3. இந்த வேல்யூ என்ன சார்? 5. ஸோ 10 மைனஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8. அப்போ ஆன்சர்னு வருது 2. அப்போது 4 செகண்டுக்கு அப்புறம் உங்கள் ஸ்பீட் என்ன ஆயிரும்? 2 m/s ஆயிரும். எனி டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? The tension T in the string. Tension T எவ்வளோ? 0 சார்.
எப்படி ஒன்றுமே சொல்லாமல் ஜீரோனா என்ன? கொஸ்டின் தெரியலாம் தானே பார்க்க வந்திருக்கோம், ஜீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பாரு, இந்த ஆங்கிள் பாரு, இதோட ஃப்ரிக்ஷன் பாரு. இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல ஆப்ஜெக்டே மூவ் ஆகலை. ஏன் சார் மூவ் ஆகலை? இந்த கயிறு எடுத்து விட்டுரு, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு அதுக்கு என்னையா செய்ய முடியும்? நீ இஷ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியாமல் உன் சேனலுக்கு வந்துட்டோம் போலையே. இந்த கயிறை எடுத்து விட்டுரு. கயிறு எடுத்து விட்டா டென்ஷன் ஜீரோன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் லூஸு யார்? நான் அப்பயே சொன்னேன், ஏன்டா இந்த வீடியோலாம் பார்க்க வரோன்ட்டு. பாரு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண, சொல்கிறது புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் கீழே வருமா? ஆமாம், நல்லா பாரு, வராது. ஏன் சார் வராது? கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? எம்ஜி. இதோட நார்மல் என்ன? எம்ஜி சைன் தீட்டா. இதோட நார்மல் வேல்யூ என்ன? நார்மல் வேல்யூ எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஜெக்ட் கீழே மூவ் பண்ண பார்க்குதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பின்னாடி டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுமா? எவ்வளோ ஆக்ட் ஆகும்? மியூ எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ எம்ஜி சைன் தீட்டா எவ்வளோ? 10 × 10 × 1/2. ஆன்சர் என்ன வருது? 50. மியூ எம்ஜி காஸ் தீட்டா என்ன? 0.7 × 10 × 10 × √3/2. 0.7 × 10 × 10 × √3/2. கரெக்டா? புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பாரு, கீழே இருக்கிற ஃபோர்ஸ் 50, மேலே இருக்கிற ஃபோர்ஸ் 60. அப்போ ஆப்ஜெக்ட் கீழே வர முடியுமா? கீழே வர முடியாது. இப்போ யோசிச்சு பாரு, இங்கே கயிறுனாலே சார் அது வந்து நகராமல் இருந்துச்சு? இல்லை, ஃப்ரிக்ஷன்னால. அப்போ ஃப்ரிக்ஷன்னாலே அது கீழே வரல. அப்போ கயிறு இந்த இடத்துல தேவையில்லை. அப்போ கயிறு வந்து இல்லாமலே என்னால் என்ன பண்ண முடியுது? ஃப்ரிக்ஷன் வச்சு பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த கயிறு மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் என்னவா இருக்கும்? 0. எப்படி சார்? நல்லா பாரு, கீழே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? கீழே எம்ஜி சைன் தீட்டா. மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் டென்ஷனா. இந்த எம்ஜி சைன் தீட்டோட வேல்யூ 50. ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன பாசிபிள்? 60. ஆனால் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? 60 வரைக்கும் பாசிபிள்னா 60 கொடுக்காது. கீழே 50 இழுக்குதுன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? 50 ப்ளஸ் டென்ஷன். அப்போ டென்ஷன் என்ன? 0. ஓகே சார், டென்ஷன் 0. ஆனால் எப்படி சார் கொஸ்டினை பார்த்தோன்னு சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். tan தீட்டாவை மியூவோட கம்பேர் பண்ணு. tan தீட்டா மியூவோட கம்மியாக இருந்தால் ஆப்ஜெக்ட் நகராது. tan தீட்டா வேல்யூ என்ன? 1/√3. 1/√3 என்ன சார்? 0.58 வருமா? 1/√3 வேல்யூ என்ன சார்? ஹவு டு ஐ நோ? ஏன்ட்ட கேட்குறீங்க? இந்த பாரு, 0.577, 0.58ன்னு வச்சுக்கோ. 0.57 வந்து எப்படி இருக்குது? 0.7ஓட கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் மூவே ஆகலை. அப்போ ஃப்ரிக்ஷனே அவனை பிடிச்சிக்கிறான். அப்போ டென்ஷன் அங்கே இருந்தால் என்ன? இல்லைன்னா என்ன? கயிறு வெட்டி போடு, வேலை எதுவுமே நடக்காது, அது அப்படியே உட்காரும். புரியுதா? இதுதான் சொல்யூஷன். A conveyor belt is moving. I think இது ஒரு PYQ question. A conveyor belt is moving at a speed of 2 m/s. A box is gently dropped on it. The coefficient of friction between them is mu ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. The distance that the box will move relative to belt before coming to rest. ஏதோ ஒரு பெல்ட் இருக்குது சார், இந்த பெல்ட் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ நல்லா பாரு, ஒரு கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகுது. என்ன ஸ்பீடில்? 2 m/s ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஒரு பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன்? ஜென்டலாக ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஜென்டலாக நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நல்லா பாரு, பாக்ஸை நான் ஜென்டலாக ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பாக்ஸ் அப்படி பட்டுட்டு உடனே இப்படி போகாது, அவன் கூட அப்படியே போக மாட்டான். கரெக்டாக இல்லையா? பட்டுட்டு கொஞ்சம் அப்படி மேலே பின்னாடி முன்னாடி ஏதாச்சும் போடுவானா இல்லையா? என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அவனை முன்னாடி இழுக்க பார்க்குது. ஆனால் சடனாக ஒரு வெலாசிட்டி நடக்காது. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சப்போஸ் ஓடுற ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓடுற பஸ்லேருந்து குதிக்கிறீங்க, உடனே நிற்க முடியுமா? இல்லை. கரெக்டாக இல்லை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு மோஷனில் இருந்தீங்க. இதே மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, அவன் உடனே அவன் கூட போயிடுவானு கேட்டால் இல்லை, லைட்டாக ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல பாக்ஸை ட்ராப் பண்ணுறேன் சார். கிராவிட்டி இவனை முன்னாடி இழுத்துட்டு போக, கிராவிட்டி இல்லை, கிராவிட்டி கீழே இழுக்குது. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பெல்ட்டோட சேர்ந்து இவன் என்ன பண்ணுது? முன்னாடி இழுக்க பார்க்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பெல்ட்டோட சேர்ந்து அவன் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன? புரியுதா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த பெல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பெல்ட்டுக்கும் இவனுக்கு நடுவில் இருக்க இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ சார்? 2.
இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ சார் 2. ஃபைனல் ஸ்பீட் என்ன பெல் 2 இவனும் சேர்ந்து போகிறாங்க, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். இனிஷியலாக பார்த்தோன்னா இவன்ட்டு இருக்கிறது இந்த டைரக்ஷனில், இவனை ட்ராப் பண்ணுறேன். அப்போ ட்ராப் பண்ணுறேன், இவனோட வெலாசிட்டி 0. இவன் என்ன எக்ஸைஸில் எந்த வெலாசிட்டியும் கொடுக்கல. இப்போ பெல்ட்டோட வெலாசிட்டி எக்ஸைஸில் 2, இவனோட வெலாசிட்டி எக்ஸைஸில் 0. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாம் இந்த எக்ஸைஸ் என்ன 2 ஆயிடுச்சு. ஒய் நெக்ஸ்ட் பார் 2 பேரும் சேர்ந்து மூவ் பண்ண போகிறாங்க, பெல்ட்டும் பேக்கும் சேர்ந்து மூவ் பண்ண போகிறாங்க. அப்போ இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன சார்? புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. அதாவது எதனால் இப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலிவேட்டர் பார்த்துருக்கீங்களா? எலிவேட்டர், அந்த எலிவேட்டர் நம்ம கால் எடுத்து வச்சோன்னே லைட்டாக ஒரு பின்னாடி ரொம்ப லைட்டாக ஒரு ஜர்க்கு ஃபீல் பண்ணுவோம், சரிங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த பகுதி சரியா, இந்த முன்னாடி இருக்க பகுதி நம்மள, அதாவது இந்த பெல்ட் வந்து நம்மள முன்னாடி இழுத்து போக ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருக்க ஆப்ஜெக்ட் என்ன சார், அவன் மோஷனில் வரதுக்கு ரெடியாக இல்லை, அவன் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறான். அப்போ அந்த மேலே இருக்க பாடி கொஞ்சம் பின்னாடி தள்ளும். அப்போ அந்த பாக்ஸ் லைட்டாக மூவ் ஆகும், அவ்வளோதான். அதான் இங்கே இருக்கிற கொஷின். ஸோ வியோட வேல்யூ 2, யூவோட வேல்யூ 0. ஆக்சலரேஷன் என்ன சார்? நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல இப்படி தர இருக்குன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ μg. சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தர இருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொன்னால், இந்த இடத்துல ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன சார்? g/μ. இங்கே என்ன ஆக்சலரேஷனோட வேல்யூ μ டைம்ஸ் g. எஸ் கேட்குறாங்க, சரியா? எனக்கு தெரிஞ்ச 3வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாமா? ஸோ 0² மைனஸ் 2ஓட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் எவ்வளோ? μ இன்ட்டு g. மியோட வேல்யூ என்ன சார்? 0.5. எஸ் இதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ 4²/10 இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. அப்போ சரி 2² வேல்யூ 4 ஆகும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன வருது? புரியுதா? எஸ்ஸோட வேல்யூ என்ன வருது? 0.4 வருது. 0.4 மீட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்யூஷன். A body of mass m slides down on the inclined plane where the critical angle oda value 30 degree nu sollirukanga as shown in the figure. The coefficient of kinetic friction. Again solve பண்றோம், உட்காந்து சால்வ் பண்ணி இந்த ஆங்கிள் 30 னா இந்த ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. கரெக்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறான். மியூவோட வேல்யூ நல்லா பாரு, ஸ்லைட் டு மூவ் த பாடி ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்லைட் டவுன்ஸ். கரெக்டா இல்லையா? கிரிட்டிக்கல் ஆங்கிளில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மியூவோட வேல்யூ tan தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும்? 0வாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில், இல்லை ஜஸ்ட் ஸ்டார்ட் டு மூவ். tan தீட்டாவோட வேல்யூ என்ன? √3. கரெக்டா? tan தீட்டாவோட வேல்யூ 60 போட்டோன்னா என்ன ஆகும்? √3 ஆகும். நான் என்னென்னமோ உதவிக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். tan 60யோட வேல்யூ என்ன சார்? √3. அப்போ ஆன்சர் என்ன? √3. இதான் ஆன்சர். இல்லை சார் நான் உட்காந்து அழுது முடிக்கிறேன் அப்படின்னா நல்லா பாரு, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார்? இந்த ஆங்கிள் 60னா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் mg sin 60. ஏன் காசு போட்டிக்கிட்டு இருக்கேன் வாத்தியாரே? ஆப்ஜெக்ட் கீழே மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? இதோட நார்மல் வேல்யூ இந்த இடத்துல mg cos θ. இந்த இடத்துல மூவ் ஆகுறதுனால நார்மலோட வேல்யூ என்ன ஆகும்? μn. கரெக்டா? அப்போ mg sin θ is equal to μmg cos θ. sin 30 வேல்யூ என்ன? 1/√. இஷ்டத்துக்கு போட்டிக்கிட்டு இருக்கேன், tan வேல்யூ போட்டிக்கிட்டு இருக்கேன், சாரி 60 தானே. ஸோ sin 60 என்ன? √3/2 is equal to μ டைம்ஸ் காஸ்ட் வேல்யூ என்ன? 1/2. இது கேன்சல் ஆயிடுச்சா? மியூவோட வேல்யூ என்ன சார்? √3. mg கேன்சல் பண்ணிட்டு. ஸோ டேரக்ட் சொல்யூஷன் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, இழுத்து அடிச்ச சொல்யூஷன் என்ன? இதை யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டுலேயுமே ஆன்சர் சேமாக தான் வரும். On a horizontal surface of truck, a block of mass m is placed. Okay sir. The truck is moving with an acceleration of இவ்வளோ. ஒரு horizontal surfaceல, கரெக்டா? on a horizontal surface of a truck ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ட்ரக் என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது? 5 m/s² மூவ் ஆகுது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் இவ்வளோ ஆக்சலரேஷனில் முன்னாடியா மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் சரி, அதாவது ட்ரக்கு மூவ் ஆகுது. த ட்ரக் இஸ் மூவ் வித் அன் ஆக்சலரேஷன். ட்ரக் வந்து இந்த ஆக்சலரேஷனில் முன்னாடி மூவ் ஆகுது. அப்போ ட்ரக்கில் தான் இது இருக்குது. அப்போ ட்ரக்கோட ஆக்சலரேஷன் இதுக்கு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? ட்ரக்கில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் இதில். அப்போ இங்கே முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது? முன்னாடி வந்து இதோட மாஸ் 1, ஆக்சலரேஷன் 5னா முன்னாடி 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ பின்னாடி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடி. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? μ டைம்ஸ் என்ன?
மியூவோட வேல்யூ வந்து 0.6 1 into 10 ஆன்சர் எவ்வளோ வருது 6 நியூட்டன் வருது. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூனா 6 நியூட்டன் வரைக்கும் ஆக்ட் ஆகலாம். அதுக்கு 6 ஆன்சர் மார்க் பண்ணுவோமா? இல்லை. ஒருத்தவன் முன்னாடியே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா சார் இழுக்கிறான். அப்போ பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? அதே 5 நியூட்டன் ஆக்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா? The coefficient of static friction between the block A of mass 2 kg and table வந்து இவ்வளோ. shown in the figure இந்த figure இருக்கு சார். No problem at all. What would be the maximum mass of block so that two blocks do not move? So இந்த block என்ன ஆகக்கூடாது? மூவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக இல்லையா? இதோட மேக்ஸிமம் மாஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ மாஸ் தாங்க முடியும்? அப்போ நல்ல do not move or just begin to move ரெண்டுமே ஒன்று தான். அப்போ என்ன அர்த்தம் சார்? நான் இது ஆல்ரெடி ஒரு தடவை உனக்கு சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எம்ஜி, கீழே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது எம்ஜி, இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது மியூ டைம்ஸ் என். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடு. அப்போ மியூ இன்டூ 2 இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு இதோட மாஸ் எனக்கு தெரியாது இன்டூ 10. இந்த 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்மோட வேல்யூ மியூ இன்டூ 2. மியூவோட வேல்யூ என்ன? 0.2 0.4. A block of mass m is in contact with the cart. Okay sir. அப்போ என்ன ஆக்சலரேஷன் கொடுக்கணும்? நல்லா பரிது ஆல்ரெடி ஒரு பிவைக்யூ கொஸ்டின். ரொம்ப காமன் லாஜிக் நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த பிளாக் வந்து இப்படி, இந்த பிளாக் வந்து இங்கே வச்சிருக்கீங்க. இவன் என்ன ஆக ட்ரை பண்ணுவான்? கீழே விழுக ட்ரை பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? இது முன்னாடி போகுதுன்னா பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? இவன் ஏ ஆக்சலரேஷனில் முன்னாடி போகிறான்னா பின்னாடி எம் இன்டூ ஆல்ஃபா இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவல்? நார்மலுக்கு ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். எதை கம்பேர் பண்ணுறப்ப? எம்ஜியை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். சரி, ரெண்டு கேஸ்லையுமே ஆப்ஜெக்ட் கீழே விழுகாது. சரியா? அப்போ நல்லா பாரு, கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துடும். கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகம், அப்போ ஆக்சிலரேட்டை கீழே விழுகும். ஸோ மியூ m into alpha is greater than or equal to m into g. m cancel பண்ணிரு. alpha is greater than or equal to g by mu. alpha is greater than or equal to g by mu. நான் உனக்கு இதுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். கம்மியாக இருந்தால் கீழே விழுந்துடும். கரெக்டாக இல்லையா? நல்லா பாரு, டைமென்ஷனை ஃபீல் பண்ணு. இதோட டைமென்ஷன் ஆக்சிலரேஷன், இதோட டைமென்ஷன் ஃபோர்ஸு. ஈக்குவல் இல்லை சார். இது என்ன சார்? ஆக்சிலரேஷன். இது பார்த்தோன்னா ஆக்சிலரேஷனை மாசால டிவைட் பண்ணுறீங்க. அப்போ டைமென்ஷன் இது ரெண்டுமே தப்பு. இது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். புரியுதா இல்லையா? The maximum static frictional force is equal to the area. ஏரியாவை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? மியூ டைம்ஸ் என். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து இருக்கும்? நீங்கள் ஃப்ரண்ட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இருக்கும். புரியுதா? 3 blocks are arranged as shown in the figure ABCD in the string. diagram பார்த்துருவோம். ஓகே சார், இப்படி இருக்கு. நல்லா பாரு, இந்த என்ன சொல்றாங்க? string are masters and both are fully vertical. ஓகே சார், connected to the blah 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 blah. ஓகே சார், mutually. m1 ஓட மாஸ் 3 kg, m2 ஓட மாஸ் 4 kg. இவனோட மாஸ் 3 kg னா இவன் எவ்வளோ ஃபோர்ஸ்ல சார் கீழே இழுப்பான்? 3g ஃபோர்ஸ்ல கீழே இழுப்பானா? இல்லை 13 சொல்லலாமா? இவன் எவ்வளோ ஃபோர்ஸ்ல இழுக்க போறான்? 40ல இழுக்க போறான். நம்ம பொதுவாக ஒரே ஒரு மாஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் சார்? இவனோட ஃபோர்ஸையும் இவனோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுவேன். கரெக்டாக இல்லையா? பட் இங்கே பாரு, இவனோட ஃபோர்ஸை இவனை ஈக்குவேட் பண்ணணும், அதே மாதிரி இவனையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ பேசிக்லி பார்த்தோன்னா இவனை இங்கிட்டும் ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது, இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது. கரெக்டாக? அவங்க ரெண்டு பேரையும் அப்போஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 13 நியூட்டன். இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ? 40. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கா இல்லையா? 90 டிகிரியில் இருக்கு. அப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 15 நியூட்டன். புரியுதா? நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த 40 நியூட்டன் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணிடுவோமா? ஆனால் இங்கே யோசிச்சு பாரு, 40 நியூட்டன் இந்த டைரக்ஷனில், 30 நியூட்டன் இந்த டைரக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 15 நியூட்டன் ஃபோர்ஸில் இருக்குது. அப்போ என்ன கேட்குறாங்க? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இவ்வளவு. புரியுதா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆக போகுது? 0.6. இதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? மியூ டைம்ஸ் என்ன? இந்த டைரக்ஷனில் மியூ டைம்ஸ் என்ன? 0.6. இதோட மாஸ் என்ன? m3யோட மாஸ் எவ்வளோ? 10 kg. 10 இன்டூ கிராவிட்டியோட வேல்யூ 10. ஆன்சர் 60 வருது. நல்லா பாரு, மேக்ஸிமம் எவ்வளோ சார் இவனால் தாங்க பிடிக்க முடியும்? 60 தாங்க பிடிக்க முடியும். எவ்வளோ ஃபோர்ஸில் இழுக்கிறீங்க? 50லே இழுக்கிறீங்க. அப்போ இவன் எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வைக்க போகிறான்? 50 தான் ஆக்ட் பண்ண வைக்கான். மேக்ஸிமம் வேல்யூ 60. அதுக்காக 60 ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆக்ட் ஆகாது.
50 தான் ஆக்ட் ஆகும். A block of mass 1 kg rests on an inclined plane and shown in the figure. நல்ல பாரு acceleration வர முன்னாடி இருக்கு. ஓகே சார். What must be the frictional force between the block and the incline if block is not to slide along the inclination? ஓகே சார். கொஞ்சம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு கொஞ்சம் விளையாடுவோம். நல்லா பாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச ஜென்ரல் வேல்யூ எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல ஆக்ட் ஆகுறது mg, இந்த ஆங்கிள் 37, இது என்ன சார்? mg cos 37. இந்த இடத்துல கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் mg sin 37. கரெக்டா? இது நம்மளுக்கு எப்பயுமே பண்ற ஒரு விஷயம் தான். இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன ஆகுது? இந்த இடத்துல ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ சூடோ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். கரெக்டா? இது m into a. இது என்ன ஆயிரு சார்? இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ ma cos theta. இதோட இந்த காம்போனன்ட் என்ன ஆகும்? ma sin theta. அப்போ என் நார்மல் வேல்யூ பார்த்தனா இந்த கேஸ்ல என் நார்மல் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? mg cos theta plus ma sin theta. அவங்க என்ன கேட்குறான்? நார்மல் கேட்குறானா? இல்லை சார், அவன் நார்மல் கேட்கல, ஆக்சலரேஷனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வாட் மஸ்ட் பி த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்குறான். நல்லா பார், டியூ டு த மாஸ் இந்த ஆப்ஜெக்ட் கீழே வரும். கரெக்டாக இல்லையா? கீழே வரதை நிப்பாட்டணும்னு சொன்னால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இவங்க நார்மல் கேட்கல, இவங்க என்ன கேட்குறாங்க? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மியூ டைம்ஸ் என். இவன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மொத்தமாக கேட்குறான், என்னோட வேல்யூ கேட்கல. அப்போ நல்லா பார்த்தேன்னா கீழே ஆக்ட் ஆகுறது எவ்வளோ சார்? when the inclination. Okay, the block is not sliding. Not sliding என்ன? மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவல். கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? mg sin 37. மேலே என்ன ஃபோர்ஸ்? ma cos 37 plus frictional force. சப்போஸ் அவங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்காம நார்மல் கேட்டான்னு இந்த இடத்துல மியூ டைம்ஸ் n. என்னோட வேல்யூ என்ன? இல்லைன்னா இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த a வேல்யூ கேட்கலாம். a வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த இடத்துல a வேல்யூ கேட்டதா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்? ஏன்னா எண்ணுக்கு பதிலாக நீ இந்த மொத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? பட் அவன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்கான், நோ ப்ராப்ளம். மாஸோட வேல்யூ என்ன? 1, g எவ்வளோ? 10. sin 37ஓட வேல்யூ என்ன? 1 2 3 3/5. ஆக்சலரேஷன் 3 கொடுத்தான் கொஸ்டின்ல, இதோட வேல்யூ 4/5. இதுதான் f. அப்போ f-ஓட வேல்யூ என்ன ஆச்சு? 30/5 மைனஸ் 12/5. இதோட ஆன்சர் என்ன? 18/5 இல்லைனா 3.6. 3.48. ஏன் சார் 3.48 அப்படின்னா இந்த இடத்துல 10க்கு பதிலாக 9.8 எடுத்திருக்கான். சரியா? அப்போ 10க்கு பதிலாக நான் சப்போஸ் இந்த இடத்துல 9.8 எடுத்தேன்னா 9.8 into 3/5 minus 3 into 4/5. இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ எஃப் வேணும்னா இங்கே 3/5 நான் காமன் எடுத்தேன்னா 9.8 minus 4. 3/5 into இதோட வேல்யூ என்ன? 5/5.8 ஆயிருமா? 5.8 4.8 5.8 தான். ஸோ வேணா இது 0.6 into 5.8 போட்டுக்கலாம். 6 into 5.8 போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா கேல்குலேட்டர் இருக்கு, ஏன் நான் கஷ்டப்படணும்? 3.48 புரியுதா? ஏன் 3.48 வந்துச்சு? நம்மளுக்கு ஏன் அதிகமாக வருது? ஏன்னா நம்ம ஜியோட வேல்யூ 10 எடுத்தோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். Given in figure are two blocks A and B of weight 20 Newton and 10 Newton respectively. These are being pressed against a wall by a force F as shown. If the coefficient of friction between the block is IVLO and IVLO, the frictional force applied, okay sir, the frictional force applied by the wall on block B. நல்லா பாரு, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் இந்த இடத்துல இந்த பிளாக் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? இந்த இடத்துல இது இல்லை. இப்போ என்ன ஆகும் சார்? கீழே ஆக்ட் ஆகுறது 100. அப்போ மேலே இவன் விழக்கூடாதுன்னா மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்? 100 ஆக்ட் ஆகணும். ஆமாவா இல்லையா? நல்ல வேலை இந்த இடத்துல நார்மல் கேட்கல. நார்மல் கேட்டால் நீ என்ன பண்ணணும்? நார்மல் கேட்டாங்கன்னா மியூ டைம்ஸ் n. ஸோ மியூ இந்த இடத்துல இந்த வேல்யூ எவ்வளோ? மியூ டைம்ஸ் n. அப்போ மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ 100. அப்போ மியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இப்போ அதை விட்டு தள்ளு.
இந்த பிளாக் இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோ. அப்போ நல்லா பாரு, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, இவனை கீழே பிடிச்சி தாக்கணும். அப்போது இந்த மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கணும், இவனோட வெயிட் 100னா மேலே ஆக்ட் ஆகுது 100 இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த பிளாக்கு வா, இந்த பிளாக் விழக்கூடாதுன்னா இங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும், இந்த பிளாக் விழக்கூடாதுன்னா கீழே 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இழுக்குது. அப்போ இந்த மேலே இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும், 20 இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்தா டோட்டல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார் ஆக்ட் ஆகுது, 120 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க சப்போஸ் வந்து நார்மல் கேட்டாங்க, இல்லைன்னா எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேட்டாங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு கேட்காம இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, நீ இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வச்சு இந்த இடத்துல எவ்வளோ 20 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸா, அப்போ இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே இருக்க ஃபோர்ஸ் பார்த்தேன்னா ஸோ மியூ டைம்ஸ் என்ன தான் 20. அப்போ இந்த என்னோட வேல்யூ தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற எஃப். அப்போ மியூ டைம்ஸ் F1 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ F1ஓட வேல்யூ 20/μ. இது வேணால் 1 வச்சுக்கோ. இந்த இடத்துல ஆக்ட் ஆகுறது மியூ டைம்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இது 2 வச்சுக்கோ. அப்போ F2ஓட வேல்யூ வந்து 100/2. இதை போட்டு நீ கண்டுபிடிச்சி வந்தனா ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 வச்சு நீ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் நிப்பாட்டணும். இவனை 100 ஃபோர்ஸ் இழுக்கிறான், அவனை 20 ஃபோர்ஸ் இழுக்கிறான். அப்போ டோட்டல் எவ்வளோ ஃபோர்ஸ் சார், 120 ஃபோர்ஸ் தான் இழுக்கிறான். அதை வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. A body is lying on a rough inclined plane and does not move. மூவே ஆகலை சார். மூவ் ஆகலைன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ? ஆப்ஜெக்ட் எப்போ சார் மூவ் ஆகாது? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா என்ன, நான் ஃப்ரண்ட்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் பார்த்தேன்னா இந்த மியூ டைம்ஸ் என்னை விட எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் மியூ டைம்ஸ் என்னை விட கம்மியாக இருக்கணும். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், மியூ டைம்ஸ் என்னை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. அப்போது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் என்ன, மியூ டைம்ஸ் n. அப்போ நான் சும்மா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, இதோட கம்மியாக இருக்குது. அப்போ இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மியூ என்னோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோ, நான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார், மேக்ஸிமம் 10 ஆக்ட் ஆகலாம். ஆனால் இந்த கேஸில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, 1 நியூட்டன். ஏன், ஏன்னா நீங்கள் 1 நியூட்டனில் இருக்கிறீங்க. அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா இந்த ஃபோர்ஸ் இதை விட கம்மியாக இருக்குது. அப்போ என் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, நான் எவ்வளோ ஃபோர்ஸ் முன்னாடி கொடுக்குறேன்னு அவ்வளோ. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் முன்னாடி கொடுக்குறேன், மியூ என்னை விட கம்மியான ஃபோர்ஸை தான் முன்னாடி கொடுக்குறேன். அதனால் இங்கே ஆக்ட் ஆகுறது என்ன, இந்த வேல்யூ. புரியுதா? A block is kept on rough horizontal surface as shown. டயக்ராம் இருக்குது. ஓகே சார். மாஸ் வந்து 2 kg, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.5. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் F ஆக்ட் ஆகுது 2 0.5. இந்த வேல்யூ 2, இந்த இடத்துல 0.5. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன சார், மியூ என்ஜி 0.5 × 2 × g 10 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்போ எஃப் லிமிட்டிங் வேல்யூ என்ன, 10 நியூட்டன். அப்போ நான் 10 நியூட்டனோட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஃபோர்ஸ்னா 4 நியூட்டன். நான் 4 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து இவனை இழுக்கிறேன். 4 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து இழுத்து ஆக்சிலரேஷன் என்ன இருக்கும், 0 இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நான் 4 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்தா ஃப்ரிக்ஷன் 10 நியூட்டன் இருக்குமானா இல்லை. நான் 4 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்தா லிமிட்டிங் வேல்யூ தான் 10. நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது சார், எப்போ வரைக்கும் அவனால் தாங்க பிடிக்க முடியும், 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அவனால் தாங்க பிடிக்க முடியும். நீங்கள் 4 நியூட்டன் ஃபோர்ஸ் முன்னாடி கொடுத்தீங்கன்னா பின்னாடி 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நோ, 10 நியூட்டன் வந்து அவனோட கெப்பாசிட்டி. நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா பின்னாடி 4 தான் ஆக்ட் ஆகும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகும், 4 தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஆக்சிலரேஷன் இருக்காது. ஏன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் தானே. 4 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்த ஆப்ஜெக்ட் நகருமா, நான் முன்னாடி இழுத்த சார் ஆப்ஜெக்ட் பின்னாடி நகருது, லாஜிக்கே கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, இது தப்பு. சப்போஸ் நான் 12 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்த ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும், நல்லா பாரு, ஃப்ரண்ட்டில் கொடுக்குற ஃபோர்ஸ் 12, பின்னாடி எவ்வளோ சார் தாங்க பிடிக்க முடியும், 10 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் ஏ. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆக்சிலரேஷன் வேல்யூ 1 வருது, இவன் 2ன்னு சொல்கிறான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் ஃபோர்ஸ் 15 கொடுத்தா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் 14 இருக்கும். ஃபோர்ஸ் 14 கொடுத்தா ஃப்ரிக்ஷன் 14 இருக்குமா, இல்லை. ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார், 10 தான் பாசிபிள். ஸோ நீங்கள் முன்னாடி 14 கொடுத்தீங்கன்னா பின்னாடி 14 இருக்காது, 10 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷனை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே சார். 2 blocks of mass M1 and M2 are connected with a string passing over a pulley as shown in the figure. எங்க இருக்கு, இதான் சார். ஓகே சார். Block M1 lies on horizontal surface. Coefficient of friction between the block M1 and the horizontal is mu. இந்த M1க்கும் இவனுக்கு நடுவில் இருக்க friction mu. The system accelerate. What additional mass M should be placed on the block M so the system do not accelerate? நல்லா பாரு, இந்த இடத்துல மாஸ் இல்லைன்னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது.
அதிகம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சார், இந்த இடத்துல கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகம்னால இந்த ஆப்ஜெக்ட் கீழே மூவ் ஆகுது. இவன் என்ன சொல்கிறான், நான் மேலே ஒரு மாசை வச்சுட்டால் இது மூவ் பண்ணக்கூடாது, ஆக்சிலரேட் பண்ணக்கூடாது. அப்போ ஆக்சிலரேஷன் ஜீரோனா என்ன, இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து m2g வந்து இங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல நார்மல் என்ன சார், இவனோட வெயிட்டும் இவனை தாங்குறான், இவனோட வெயிட்டும் தாங்குறான். அப்போ கீழே மொத்தம் என்ன சார் ஆக்ட் ஆகுது, m1g, இவனோடது mg. அப்போ டோட்டலி நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், m1g இன்டூ mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆக்சிலரேட் ஆகலைன்னா என்ன அர்த்தம், கீழே ஆக்ட் ஆகிற m2g வந்து இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், மியூ டைம்ஸ் n. என்னோட வேல்யூ என்ன, 2 மாசா, ஜியை கேன்சல் பண்ணிடு. அப்போ m1 + m2 m1 + m எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, தப்பா எழுதுறேன், m1 + m எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, m2/μக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ மாஸ் வேணும்னு சொன்னால் m2/μ மைனஸ் m1. ஓகேவா, இந்த அளவுக்கு மாஸ் வச்சிங்கன்னா அந்த சிஸ்டம் என்ன ஆகாது, ஆக்சிலரேட் ஆகாது. A block placed on a rough horizontal surface is pushed with a force F acting horizontally on the block. The magnitude of force is increased. நல்லா பாரு, ஒரு பிளாக் இருக்கு சார், அது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல வச்சிருக்கீங்க, எஃப் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க. மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சிலரேஷன் என்ன ஆகும் சார், அதிகமாகும். கரெக்டாக இல்லையா, ஏன் என்ன, உங்களுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கான்ஸ்டன்ட், சரியா. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டி நீங்கள் ஃபோர்ஸ் அதிக கொடுக்க என்ன ஆகும், வண்டி ஆக்சிலரேட் ஆகும். இதுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க சார், இதுதான் சார் கிராஃப். அப்போ மாஸ் ஆஃப் த பிளாக் என்ன, கோஎஃபிஷியன்ட். ஓகே, இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க, நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படி. நல்லா பாருன்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஆக்சிலரேஷன் என்ன 0. அப்படின்னு என்னென்னா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகவே இல்லை. கரெக்டாக இல்லையா. அப்போ நான் 10 தாண்டப்போ தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் சார், அந்த சிஸ்டமோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, 10. நான் ஃபோர்ஸை 10 விட அதிகமாக கொடுத்தா தான் மூவ் ஆகுறேன். ஃபோர்ஸ்னா 8ன்னு கொடுத்தா, சரியா, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளாக் அண்ட் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்கும், 8ஆக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா. ஃப்ரிக்ஷன் என்ன, நல்லா பாரு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் என்ன 10. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சரியா. ஸோ 3 வருது, எல்லாமே கரெக்ட். 3 இதில் வருது, இதில் வருது, இது 2ல் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நல்லா பாருங்க, 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கூட தான் முன்னாடி இருக்கிறேன். ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சார், நெட் ஃபோர்ஸ் 0. கரெக்டாக இல்லையா. நான் 8 நியூட்டன் கொடுத்து முன்னாடி இருக்கிறேன். அப்போ பின்னாடி எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், 8 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகும். அப்போது 8 நியூட்டன் முன்னாடி கொடுத்தா பின்னாடி 8 தான் ஆக்ட் ஆகும், 10ன்னு சொல்கிறேன். அப்போ 4th ஆப்ஷன் வரக்கூடாது. அப்போ நல்லா பாரு, ஆன்சரில் 3 கரெக்ட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் 4 வரக்கூடாது. அப்போ இது தப்பு. 3 இருக்குன்னா இது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா நல்லா பாரு, இதில் 3 இல்லை, இதுலேயும் 3 இல்லை. இப்போ மிச்சம் 2 எப்படி சார் சால்வ் பண்ணுறது, சவுண்டு வருது, மியூன்ட்டு. ஒருவேளை இந்த இடத்துல தான் இந்த அணில் வீடு கட்டிருச்சா புதுசாக தெரில. இப்போ நல்லா பாரு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன சார், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 10. 10 எப்படி எழுதிடலாம், மியூ m இன்டூ ஜி. அப்போ மியூ டைம்ஸ் எம்மோட வேல்யூ என்ன சார், 10. இப்போ எனக்கு மாசும் தெரியாது, இதுவும் தெரியாது, நோ ப்ராப்ளம். நல்லா இங்கே மேலே தான் அணில் வீடு கட்டியிருக்கு, ஏய் ஏதோ கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா பண்ணா 30 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஓகேவா. ஆக்சலரேஷன் எவ்வளோ கிடைக்குது, இவ்வளோ கிடைக்குது. அப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸ் 30, ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகும், 10 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எவ்வளோ சார், 30 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா ஆக்சலரேஷன் 10. இது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர்னா 20 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு 10. மாஸோட வேல்யூ என்ன சார், 2. மாஸோட வேல்யூ 2ன்னு சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். மாஸோட வேல்யூ 2 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஆக்சுவலாக என்னயா, மியூ m இன்டூ ஜியோட வேல்யூ 10. ஸோ மியூ 2 இன்டூ 10 இஸ் ஈக்குவல் டு 10. சிம்பிளிஃபை பண்ணால் மியூவோட வேல்யூ 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ நல்லா பார்த்தோன்னா 1ம் கரெக்ட், 2ம் கரெக்ட், 3யும் கரெக்ட். பட் நீ சால்வே பண்ண வேணாம். ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார், 10. அப்போ ஃபோர்ஸ் 8 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி 8 நியூட்டன் ஆக்ட் ஆகணும். ஸோ 4th ஆப்ஷன் தப்பு. 4th ஆப்ஷன் தப்பாக இருக்கணும். 4th ஆப்ஷன் இருக்கக்கூடாது சார். ஆனால் 3rd ஆப்ஷன் இருக்கணும். 4th ஆப்ஷன் இருக்கக்கூடாது, 3rd ஆப்ஷன் இருக்கணும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. In the figure,
MA is equal to 2 kg, MB is equal to 4 kg. For mod minimum value of force, A starts slipping over B. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த A என்ன ஆகணும், மூவ் ஸ்லிப் ஆயிடணும். தே ஷுட் நாட் மூவ் கம்பைன்ட். அப்போ நம்ம கண்டிஷன் என்ன சார், நான் அப்ளை பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து எஃப் மேக்ஸிமமை விட அதிகமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ எஃப் மேக்ஸிமம் எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறீங்க? ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குது. என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வேறு இருக்குது. நம்ம இதை மறந்துடுவோம் இப்போதைக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு இக்னோர் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன் சார். இந்த ஃபோர்ஸ்னால இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் என்ன ஆகணும், மூவ் ஆகணும். அப்போ நான் அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தால், நான் இந்த ஃபோர்ஸை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா, அதாவது எஃப் மேக்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது சார், அது வரைக்கும் தான் ரெண்டு பேர் சேர்ந்து மூவான். அதை விட நான் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா இவன் என்ன ஆயிடுவான், தனியாக போயிடுவான். இப்போதைக்கு நான் இந்த ஃப்ரிக்ஷனை மறந்துட்டேன் சார். அப்போ இந்த ரெண்டு பாக்ஸை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ எனக்கு எஃப் மேக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் எஃப் மேக்ஸை விட அதிகமாக கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? எஃப் மேக்ஸ் வேணும்னா எனக்கு எஃப் லிமிட்டிங் வேல்யூ வேணும். லிமிட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், மியூ டைம்ஸ் எம் இன்டூ ஜி. ஸோ மியூ எவ்வளோ, 0.2. இந்த சிஸ்டமோட மாஸ் என்ன சார், மாஸ் வந்து 2 kg. இல்லைன்னா எழுதுவோம் மியூ எம் இன்டூ ஜி. ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் என்ன சார் இருக்கலாம் கம்பைன்டு மோஷனுக்கு, மியூ ஜி. ஏன்னா எம்எம் கேன்சல் ஆயிரும். அப்போ எவ்வளோ சார் மேக்ஸிமம் நான் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், எம் ப்ளஸ் எம் இன்டூ மியூ இன்டூ ஜி. கரெக்டாக இல்லையா? ரெண்டு சிஸ்டமோட எம் ப்ளஸ் எம் என்ன சார், 2 + 4 6, 0.2 இன்டூ 10. சிம்பிளிஃபை பண்ணால் 2 12. அதாவது கீழே ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நான் 12 ஃபோர்ஸ் கொடுத்தா, 12 நியூட்டனை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், சேர்ந்து மூவ் ஆகும். ஐ மீன் 12 விட அதிகமாக கொடுத்துட்டா என்ன ஆகும், ஸ்லிப் ஆரம்பிச்சிடும். 12 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் கம்பைண்டாக மூவ் பண்ணுவாங்க. 12 விட அதிகமாக கொடுத்தா தனியாக போயிடுவான். புரியுதா? ஓகே சார். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ நல்லா பாரு, இவங்க ரெண்டு பேர் மூவ் பண்ணுறதுக்கு 12 தேவை. நான் வந்து இந்த ஃபோர்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன், இந்த ஃபோர்ஸ் வந்து நல்லா பாரு, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா 12 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு பாடிக்கு மட்டுமே போய் சேரணும். 12 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்தேன்னா என்ன ஆகும் சார், இந்த ரெண்டு பாடி வந்து 12 விட அதிகமாக கொடுத்தேன்னா இந்த ரெண்டு பாடி தனியாக போயிடும். ஆனால் இப்போ நான் கொடுக்குற காசு எதுக்கு இருக்கணும், இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணி அவன்கிட்ட போய் 12 சேர்க்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து 100 ரூபா போய் யார்கிட்டயாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், சரியா? இல்லை நான் ரொம்ப கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நான் 1 கோடி ரூபா போய் யாருக்கோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அவன்கிட்ட போய் சேர வேண்டிய காசு எவ்வளோ சார் இருக்கணும், 1 கோடி. ஆமாவா இல்லையா? அப்போ நான் 1 கோடி ரூபா அனுப்பினா அவன்கிட்ட 1 கோடி ரூபா போய் சேருமான்னு கேட்டால் இல்லை. நீ யோசிக்கல, என்னையா புதுசாக சொல்கிறேன்னா அந்த இடத்துல தான் நம்ம நிர்மலா சீதாராமன் தாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜிஎஸ்டி பிடிங்கிடுவாங்க. 30% கிட்ட ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு அசியூம் பண்ணுவோமே. அப்போ நான் 1 கோடி ரூபா அவன்கிட்ட போய் சேரணும். நான் 1 கோடி அனுப்பினா என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ஜிஎஸ்டி, ஒரு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை அப்போஸ் பண்ணும். அப்போ நான் அனுப்பினது 1 கோடி அவன்கிட்ட போய் சேர்றப்ப என்ன ஆகும், எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் ஒரு 70,000 தான் இருக்கும். அப்போ நான் எவ்வளோ சார் அனுப்புறது அப்படின்னா, நான் வந்து குத்து மதிப்பாக 1 கோடியே 33 லட்ச ரூபா அனுப்பணும். ஏன்னா 1 கோடியே 33 லட்ச ரூபாயோட 30% போட்டால் எவ்வளோ வரும், 1.33. இதோட 30% என்ன, 0.3. கரெக்டா? அப்படின்னா இவ்வளோ பிடிச்சிருவாங்களா அவங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபைனலாக 1 crore rupees அனுப்பணும், சரியா? 1 crore 1ன்னு வச்சுக்கோ. அப்போ நான் எவ்வளோ அனுப்புனா அது 1 crore ஆகும். அதாவது சம் எக்ஸ் அமௌண்ட்டோட 70% தான் எவ்வளோ இருக்கணும், 1 crore இருக்கணும். அப்போ நான் அனுப்புறது எவ்வளோ சார், 100/70. நான் வந்து 1.42 crore அனுப்பணும். நான் எவ்வளோ அனுப்பணும், 1.42 crore அனுப்பணும். அந்த 1.42 crore 30% யார் எடுத்துக்குவா சார், இதோட 30%, சரியா? 1.42 30%. 30% என்ன சார், 0.3. அதாவது 42 லட்சம் யார் எடுத்துக்குவா, கவர்மெண்ட் எடுத்துக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ மிச்சம் இருக்க 1 கோடி தான் போய் அந்த மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ நான் 1 கோடி ரூபா அவனுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன்னு ஆக்சுவலாக எவ்வளோ அனுப்பணும், 1.42 crore. அப்போ தான் என்ன ஆகும், 30% கவர்மெண்ட் பிடிங்கிட்டு மிச்சம் இருக்கதை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பான்.
புரியுதா? அப்போ அதே மாதிரி நான் இங்கிருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபோர்ஸ் வந்து நான் எவ்வளோ கொடுத்தால் இவன்கிட்ட போய் 12 சேரும். ஏன்? ஏன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வர கொஞ்சம் பிடிங்க போகிறான். அப்போ நான் அனுப்ப போகிறது ஏதோ எஃப் ஃபோர்ஸு, அதில் என்ன ஆகும், இந்த மியூ டைம்ஸ் இந்த இடத்துல இருக்க ஃப்ரிக்ஷன். சரியா? இந்த ஃப்ரிக்ஷனில் மியூவோட வேல்யூன்னா 0.4, நார்மலோட வேல்யூனா 2 மாஸ். இந்த இடத்துல நார்மல் வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா இவனோட மாஸ் இவனோட மாஸ். அப்போ 2 + 4 6 6 × G இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் நான் கொடுக்குறதுலேருந்து இவன் கொஞ்சம் கழிச்சிக்க போகிறான். ஃபைனலாக போய் எவ்வளோ சேரணும், 12 நியூட்டன் போய் சேரணும். அப்போ ஃபோர்ஸ் மைனஸ் இதோட வேல்யூ என்ன சார், இங்கே 0.4. 0.4 × 10 4, 24 ஆயிருமா? அதாவது நான் அனுப்புகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும், 36 இருக்கணும். இந்த 36ல் வந்து சரியா, நான் 36 ஃபோர்ஸ் கொடுக்குறவங்க இவங்க 2 பேர் கம்பைனாக போக போகிறோம். அந்த 36ல் 24 யார் எடுத்துருவா, கீழே இருக்க ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கொஸ்டினில் கீழே ஃப்ரிக்ஷன் இருக்காது. பட் கீழே ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த கம்பைன்டு இந்த ஃப்ரிக்ஷனை கழிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ நான் கொடுக்க போகிற ஃபோர்ஸ் வந்து 36 விட அதிகமாக இருந்தால், சரியா, ஸோ 36 விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கம்பைண்டாக மூவ் பண்ணாமல் தனித்தனியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தே வில் ஸ்டார்ட் டு ஸ்லிப். இதான் கண்டிஷன். சப்போஸ் இங்கே ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நீங்கள் 12 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாலே இவங்க 12 நியூட்டனோட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தாலே ஸ்லிப் பண்ண ஆரம்பிச்சிடும். Which one of the following statement regarding the friction is correct? Friction always opposes the motion of an object அனு கேட்டால் ஆக்சுவலாக இதுலேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரியா, ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் அப்போசஸ் த மோஷன்னு சொல்லக்கூடாது, ஆல்வேஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்லணும். அப்போ இதை விட பெட்டரான எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா நான் அதை மார்க் பண்ணுவேன், இல்லைனா நான் இதை மார்க் பண்ணுவேன். ஸோ ஃப்ரிக்ஷன் எதை அப்போஸ் பண்ணும், ரிலேட்டிவ் மோஷன். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ் தட் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஃப்ரிக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும், அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ பி வந்து தப்பு. ஏ வந்து நான் இன்னும் தப்புன்னு சொல்லலை. ஆக்சுவலாக ரிலேட்டிவ் மோஷன் இருந்தால் மோர் கரெக்ட். பட் சப்போஸ் இதை விட எனக்கு வேறு ஏதாவது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நான் அதை கரெக்ட்னு சொல்லி இது தப்புன்னு சொல்லிடுவேன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனில் ஸ்பீடே தேவையில்லை சார். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். சார் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூவை பொறுத்து இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ சர்ஃபேஸை பொறுத்து இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் என் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்க்குற ரிலேட்டிவ் மோஷன் கொடுக்க வெறும் மோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எடுத்தோடனே மார்க் பண்ணிடாத. அதை விட மோர் கரெக்டான ஆப்ஷன் இருந்தால் அதை மார்க் பண்ணி, இல்லாத பட்சத்தில் இதை மார்க் பண்ணிப்போம். An insect crawl up a hemispherical surface very slowly. The coefficient of friction மியூவோட வேல்யூ என்ன சொல்கிறான், இவ்வளோ சொல்கிறான் சார். The line joining between the angle and hemisphere of the insect make an angle alpha. ஓகே சார், இது வெர்டிக்கல். அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா என்ன? சரிங்களா, நான் சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறேன். tan alpha is equal to மியூ. மியூவோட வேல்யூ என்ன, 1/3. எங்கே இருக்குது, மேட்ச் ஆகலை. tan ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா cot alphaவோட வேல்யூ என்ன, 3. சார் புரியல, வாங்க அபியஞ்சலோட டிராயிங் வரைங்க. இந்த இடத்துல ஒரு எறும்பு இருக்கு. எறும்பு வரைய தெரியுமா, தெரியாது. சரி, பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த எறும்போட மாஸ் என்ன சார், m × g. புரியுதா? இந்த ஆங்கிள் தான் எவ்வளோ, ஆல்ஃபா. அப்போ இந்த ஆங்கிள் என்ன சார், ஆல்ஃபா. இந்த வேல்யூ mgனா இது என்ன ஆயிரும், mg cos ஆல்ஃபா. இது என்ன ஆயிடுச்சு, mg sin ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்ன, சைன் போட்டு என்ன எழுதிட்டு இருக்கேன். இப்போ இந்த எறும்பு இப்படி மேலே போக பார்க்குது சார். அவனை கீழே யார் இழுக்கிறா, mg sin ஆல்ஃபா. நீ மேலே போக பார்த்தனா கீழே யார் இழுக்கிறா, mg sin ஆல்ஃபா. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். கரெக்டாக இல்லையா? நீ மேலே போக பார்க்குற, கீழே யார் இழுக்கிற சார், இல்லை நீ இங்கே நிற்கிறன்னு வச்சுக்கோ, கீழே யார் இழுக்கிறா, mg sin ஆல்ஃபா. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், மேலே, மியூ mg cos ஆல்ஃபா. ஏன்னா மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ என்ன, mg cos ஆல்ஃபா. கரெக்டாக இல்லையா? அது இன்செக்ட் கிரால்ஸ் அப் அ ஹெமிஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வெரி ஸ்லோலி. ஸோ ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். வெரி ஸ்லோலி ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த எறும்பு இந்த இடத்துல நிற்கிதுன்னா அதோட மாஸ்னால mg sin ஆல்ஃபா கீழே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், அதை தடுக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அவனை மேலே இழுக்க ட்ரை பண்ணும். புரியுதா? மேலே இழுக்காது, பட் அதை ரெஸ்ட்டில் வச்சுக்க ட்ரை பண்ணும். கீழே போக விடாமல் தடுக்கும், அவ்வளோதான். அப்போ இதான் கண்டிஷன். The coefficient of friction கொடுத்துட்டாங்க. The insect is the line joining the center of the hemisphere. ஸோ இந்த ஹெமிஸ்பியரோட சென்டர்லேருந்து
சரிங்களா? இந்த இதுக்கு நல்ல இருக்க ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ. இப்போ இந்த எறும்பு அந்த இடத்துல நிற்கிது, ஏன்னா ஸ்லோலியாக போகுதுன்னா என்ன, அந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இந்த வேல்யூ கேன்சல். அப்போ மியூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டேன் ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்குது. மியூவோட வேல்யூ 1/3 இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா. இதை தான் நான் டேரெக்டாக நீ எழுத சொன்னேன். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஆல்ஃபா வேல்யூ கேட்கல வாத்தியாரே. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தனா 3 இஸ் ஈக்குவல் டு காட் ஆல்ஃபா. கரெக்டா? The maximum friction force that can be exerted between two surface. Maximum friction force எப்படி சார் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம்? mu times n. The coefficient of kinetic friction இல்லை, friction force maximum friction force பார்த்தீங்கன்னா kinetic frictionல இல்லை, static frictionல பார்க்கும். weight of the object அனு கேட்டால் இல்லை. சரிங்களா? நார்மல் அனு கேட்டால் ஸோ நார்மல் பிட்வீன் த சர்ஃபேஸ் இதுவும் கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்? மியூ பொறுத்து இருக்கும், என்ன பொறுத்து இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கேன் பி எக்ஸர்டட் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ் டிட்டர்மைன் பை. ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் கரெக்டு, த நார்மல் ஃபோர்ஸ் பிட்வீன் த சர்ஃபேஸும் கரெக்டு தான் என்னையை பொறுத்த வரைக்கும். சரியா? இதுக்கு ஒரு தடவை நீங்கள் நெட்டில் ஒரு தடவை ஆன்சர் பார்த்துக்கோங்க. சரியா? Which type of frictional force comes into play when object is in motion? Object move ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே அது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான். சரியா? ரெஸ்ட்ல இருக்க வரைக்கும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மோஷன்ல இருந்துச்சுன்னா கைனெட்டிக். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட ரெண்டு பார்ட்டு தான். ஒன்று வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் கரெக்ட். வென் டஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அக்கர்? ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்போ அக்கர் ஆகும்? ஆப்ஜெக்ட் ரோல் ஆகிறப்ப. when an object slides ஆனு கேட்டால் இது பேர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். when an object moves through the fluid ஆனு கேட்டால் இல்லை. ஆப்ஜெக்ட் ஃப்ளூயிட்குள்ளே மூவ் ஆகிறப்ப நம்மளுக்கு ஆக்ட் ஆகுறது விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? when an object rolls over அப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஆப்ஜெக்ட் ஸ்டேஷனரியில் இருக்கிறப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒர்க் ஆகும். A heavy box is solid. A heavy box is solid across a rough floor. Solid across a rough floor. With an solid across a rough floor வராது, சென்ட் across a rough floor இருக்கலாம். சரியா? மேபி இது சென்ட்டாக இருக்கும். சென்ட். சரியா? அனுப்புறீங்க ஒரு சாலிட் பாக்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஒரு ரஃப் ஃப்ளோர் மேலே இப்படி தள்ளி விடுறீங்க. அப்போ தள்ளுறப்ப இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது? 4 மீட்டர்/செகண்ட். ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 8 செகண்ட். 8 செகண்டுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது? ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. புரியுதா இல்லையா? ஓகே சார், ரெஸ்ட்டுக்கு வருது. அப்போ என்ன கேட்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான், மாஸ் ஆஃப் த பிளாக் என்ன. இப்போ நல்லா பாரு, நான் ஆப்ஜெக்டை ஒரு ஃபோர்ஸை கொடுத்து விட்டுட்டேன், அந்த ஆப்ஜெக்ட் ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ எதனால் சார் ரெஸ்ட் வருது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நல்லாவே ரெஸ்ட்டுக்கு வருது. வேறு எந்த ஃபோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்னோட மொத்த ஃபோர்ஸ் இந்த 10 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஃப்ரிக்ஷனுக்கு. மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் போடலாமா? ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? v இஸ் ஈக்குவல் டு u + at. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆச்சு? v - u டிவைடட் பை t. ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ சார்? 4. டைம் வந்து 8 செகண்ட்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? 1/2 வருது சார். ஏன் மைனஸ் போடல? ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னால நெகட்டிவ் தானே, அப்போ டீசலரேட் ஆகுது, அதனால 1/2 வருது. அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு மாஸ் தெரியாது, ஆக்சலரேஷன் எவ்வளோ? 1/2. சிம்பிளிஃபை பண்ணால் மாஸோட வேல்யூ என்ன? 20 kg. புரியுதா? The upper half of an inclined plane on inclination of theta is perfectly smooth, while lower half is rough. A block starting from rest at the top of the plane will come to rest at the bottom. Question நல்லா புரிஞ்சுக்கோ, அருமையான ஒரு கொஸ்டின். அப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க? ஃப்ரிக்ஷன் கேட்குறான். சப்போஸ், சரியா, சப்போஸ் இந்த மொத்தம் சர்ஃபேஸுமே சேம் ஃப்ரிக்ஷனில் இருந்தால், சரியா, ஆன்சர் மியூ இஸ் ஈக்குவல் டு tan theta. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பர் ஹாஃப் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேன், சரியா, தீட்டா ஆங்கிளில் நீங்கள் இந்த பிளேனை இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்பர் ஹாஃப் இதோட பாதி டிஸ்டன்ஸ், சரியா, இதோட பாதி டிஸ்டன்ஸ் வந்து சம் x/2ன்னு வச்சுக்கோங்க. இந்த x/2 எப்படி இருக்குன்றான்? இஸ் பர்ஃபெக்ட்லி ஸ்மூத். அப்போ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் ஆப்ஜெக்டை வச்சேன்னு சொன்னால் இங்கே mg, இது என்ன ஆகும்? mg sin theta.
இல்லையா ஆக்சலரேஷன் வேல்யூ வேணும்னா g sin theta. அப்போ g sin theta வெலாசிட்டியில் g sin theta ஆக்சலரேஷனோட ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் ஸ்மூத்தாக இங்கே வரும், ஏன்னா பின்னாடி எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை. அப்போ இந்த பாயிண்டில் வரப்போ உங்கள் வெலாசிட்டி என்ன, இனிஷியல் வெலாசிட்டி என்ன சார் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்பர் ஹாஃபில் பாரு, அப்பர் ஹாஃபில் இனிஷியல் வெலாசிட்டி என்ன u வேல்யூ 0, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. எஸ் எவ்வளோ சார், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க x/2, உனக்கு வேணால் xன்னு வச்சுக்கோ, என் ஃபார்முலாவில் 2as தானே வரும், அதனால் அந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிடும், அதனால இப்படி எடுத்திருக்கேன். ஏவோட வேல்யூ என்ன சார் g sin theta. புரியுதா? இப்போ நல்லா பாரு, v² is equal to 2as. 2 ஏவோட வேல்யூ என்ன g sin theta, s ஓட வேல்யூ என்ன சார் x/2, இந்த 2 கேன்சல். அப்போ v² வேல்யூ என்ன சார் g sin theta into x. அப்போ இந்த பாயிண்ட்ல வரப்ப அங்கே வெலாசிட்டியோட ஸ்கொயர் இருக்கு, நான் ஏன் ரூட் கண்டுபிடிக்கலன்னு, எப்படியும் நான் திரும்பி v² தான் ஃபார்முலாவில் போட போகிறேன், அதனால ரூட் கண்டுபிடிக்கல. அப்போ இந்த இடத்துல வரப்போ அதோட வெலாசிட்டி எவ்வளோ சார் இருக்கும், ஆப்ஜெக்ட் இங்கே வரப்போ அதோட வெலாசிட்டி √gx sin theta வரும். கரெக்டாக இல்லை, இந்த வெலாசிட்டியில் வருது. இப்போ என்ன ஆகுது சார், இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் இருக்குது, இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ இனிஷியல் ஸ்பீட் என்ன சார் இந்த ஸ்பீடில் வரப்போகுது, ஃபைனலாக இங்கே வரப்போ ஆப்ஜெக்ட் திரும்பி ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டான் கொஸ்டினில். சரியா? A block starting from rest at the top of the plane will come again to rest at the bottom. திரும்பி கீழே வரப்போ என்ன ஆயிடுறான், பாட்டமில் வரப்போ ரெஸ்ட்டில் வந்துடுறான். அப்போ இங்கே இனிஷியல் ஸ்பீட் என்ன சார் இது, அப்போ ஃபஸ்ட்டு கேஸோட ஃபைனல் ஸ்பீட் வந்து செகண்ட் கேஸோட இனிஷியல் ஸ்பீட் ஆயிரும். அப்போ இங்கே யூவோட வேல்யூ என்ன சார் √, இது வந்து பாட்டம் ஹாஃப். கரெக்டா? ஃபைனல் ஸ்பீட் என்ன 0. இப்போ இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் என்ன, இந்த இடத்துல இந்த பிளாக் இருக்குன்னு சொன்னால் கீழே ஆக்ட் ஆகிறது g sin theta, மேலே ஆக்ட் ஆகிறது μg cos theta. அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமா? ஏன், ஏன்னா வெலாசிட்டி குறையுது, அப்போ மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு, μg cos theta minus g sin theta. ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இல்லை, நோ ப்ராப்ளம். அப்போ ஆக்சிலரேஷனோட வேல்யூ அது. இப்போ ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா v² minus u² is equal to 2g into s. அகைன் இந்த s எவ்வளோ சார் x/2. உனக்கு சார் இது என்ன சார் புது ஃபார்முலா, இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னா நீ விட்டுரு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாத. g sin theta minus μg cos theta. We'll go with the usual formula. இப்போ நல்லா பாரு, v ஓட வேல்யூனா 0, u² தான், இப்போ v² தான், இப்போ u², அப்போ மைனஸ் g sin theta டைம்ஸ் x. 2 g ஓட வேல்யூ என்ன சார், ஆக்சுவலாக g இல்லை, இந்த இடத்துல a போடணும். அந்த a ஓட வேல்யூ என்ன சார், a ஓட வேல்யூ வந்து ரெண்டுமே g காமன் எடுத்துக்கலாமா, sin theta minus mu cos theta. x ஓட வேல்யூ என்ன x/2, இது கேன்சல் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ இந்த டேர்ம் அந்த டேர்ம் ஈக்குவேட் பண்ணிக்கோ, இந்த டேர்ம் இந்த ஜியும் அந்த ஜி கேன்சல் ஆயிருமா, ஆயிரும் சார். ஸோ மைனஸ் இந்த எக்ஸ் அந்த எக்ஸ் கேன்சல், இந்த டேர்ம் இங்கிட்டு இந்த டேர்ம் அங்கிட்டு, ஸோ மியூவோட வேல்யூ 2 டைம்ஸ் tan theta. மியூவோட வேல்யூ என்னது 2 டைம்ஸ் tan theta. புரியுதா? ஸோ சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஜி கேன்சல், இந்த எக்ஸ் அந்த எக்ஸ் கேன்சல், சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். An object of mass 1 kg moving on a horizontal surface with initial velocity கொடுத்துட்டா comes to rest after 10 seconds. If one wants to keep the object moving on the same surface with velocity 8 meter per second, அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ்? நல்லா பாரு, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சார், அந்த ஆப்ஜெக்ட் 10 செகண்ட்ல என்ன ஆயிடுறான், ரெஸ்ட்டுக்கு ஆயிடுறான். அப்போனா என்ன அர்த்தம் சார், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்,
அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மியூ டைம்ஸ் என். இந்த இடத்துல மியூ எல்லாம் கொடுக்கல. அப்போ நல்லா பாரு எம் இன்டூ ஏன்னு போட்டுக்கலாமா? கரெக்டாக இல்லையா? மாஸ் எவ்வளோ சொல்கிறாங்க 1 kg. ஆக்சலரேஷன் என்ன 8. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ v மைனஸ் யூ டிவைடட் பை டி. அப்போ 8 டிவைட் பை டியோட வேல்யூ 10. ஸோ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 0.8 நியூட்டன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாடி மேலே எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 0.8 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேன் அதே வெலாசிட்டியில் மூவ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? இந்த பாடி மேலே 0.8 நியூட்டன் ஃபோர்ஸ் பின்னாடி இழுக்குது. அதனால தான் அதோட வெலாசிட்டி என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே போய் ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வரும். இப்போ நான் சப்போஸ் இந்த பாடி மேலே 0.8 நியூட்டன் ஃபோர்ஸ் முன்னாடி கொடுத்தால் இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்ன? 0. ஏன்னா பின்னாடி 0.8 இருக்குது. இப்போ நான் முன்னாடி எவ்வளோ கொடுத்துட்டேன்? 0.8 கொடுத்துட்டேன். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடி என்ன? 0. அப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ நான் பின்னாடி பக்கத்து முன்னாடி பக்கத்து 0.8 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இதில் நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சார் நான் வெலாசிட்டியை கூட்டணும். அப்போ என்ன பண்ண? 0.8 விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தனா வெலாசிட்டி அதிகமாகும். When a bicycle is in motion, the force of friction exerted by the ground on the two wheels is always in forward direction. Assertion தப்பு. Let me explain. இது ஃப்ரண்ட் வீல், இது பேக் வீல். நீங்கள் பெடல் பண்ணுறீங்க சரியா? இங்கேருந்து பெடல் பண்ணுறீங்க. நீங்கள் பெடல் பண்ணுறப்போ சரிங்களா, இந்த டயர் எந்த சைடு சார் போகும்? டயர் வந்து பின்னாடி டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? டயர் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கும்? பின்னாடி டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? ஃபார்வர்ட் டைரக்ஷனில். The friction force exerted by the ground on the two wheels is always on forward direction. Always forward direction கிடையாது. நல்லா பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெடலிங் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸை பின்னாடி கொடுக்குறீங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? முன்னாடி ஆக்ட் ஆகும். கரெக்டாக? இதே யோசிச்சு பாரு, நான் சேம் சைக்கிளில் பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த விதமான ஃபோர்ஸும் பின்னாடி கொடுக்கல. ஆனால் இப்போ சைக்கிள் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது? முன்னாடி டைரக்ஷனில் மூவ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? சைக்கிள் எங்கே மூவ் ஆகுது? முன்னாடி டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ சைக்கிள் முன்னாடி போகுதுன்னா ஃப்ரிக்ஷன் இப்போ எங்கே ஆக்ட் ஆகும்? பேக்கில். அப்போ இந்த பின் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து முன்னாடியா பின்னாடியா? இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து பின்னாடி தள்ளுறீங்களா, ஃப்ரிக்ஷன் உங்களை முன்னாடி தள்ளும். புரியுதா இல்லையா? நீங்கள் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் உங்களை பின்னாடி இருக்கும். புரியுதா? அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து முன்னாடி போல பின்னாடி. The friction force acts only when the body are in contact. ஃப்ரிக்ஷன் பாடி வந்து கான்டாக்டில் இருக்கிறது ஓகே சரியா? ஆனால் அசர்ஷன் தப்பு. அசர்ஷன் தப்புனா நீ ஸ்ட்ரெயிட்டாக என்ன வரலாம்? அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ரீசன் வந்து கரெக்ட். ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ்? இதில் எந்த ஃபோர்ஸ் வந்து செல்ஃபாக அட்ஜஸ்ட் ஆகும், அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் லிமிட்டிங் வேல்யூ. டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை, கைனடிக் ஃப்ரிக்ஷனோட இன்னொரு பேர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். A block is placed on a rough inclined plane. A force is applied parallel. ஓகே, ஃபோர்ஸ்னா இப்படி கொடுக்குறேன் சார். பொதுவாக பாரு, நான் எதுவுமே கொடுக்கலன்னா ஆப்ஜெக்ட் கீழே வர பார்க்குமா? எவ்வளோ ஃபோர்ஸில்? mg sin theta ஃபோர்ஸில் ஆப்ஜெக்ட் கீழே வர பார்க்கும். இந்த இடத்துல ஃபோர்ஸ்னால் எதுவுமே கொடுக்கலன்னா mg sin theta கீழே வர பார்க்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? மேலே ஆக்ட் ஆகும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸை மேலே கொடுக்குறேன். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? கீழே. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? மியூ எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ மேலே இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? எஃப். அப்போ எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? எம்ஜி சைன் தீட்டா ப்ளஸ் மியூ எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? மூவ் பண்ணும். எனி டிஃபிகல்ட்டி இல்லை. A force F is equal to 1 I cap plus 4 J cap acts on a block. அப்போ என்ன? இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து 1, இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 4. ஓகே, த ஃபோர்ஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் இப்போ எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாரு, கீழே ஆக்ட் ஆகுறது எவ்வளோ சார்? 1 × G னா 10, மேலே நார்மல். அப்போ என் நார்மல் ப்ளஸ் 4 வந்து 10க்கு ஈக்குவல். அப்போ நார்மலோட வேல்யூ என்ன சார்? பின்னாடி கொண்டு வந்தால் 6 நியூட்டன். கரெக்டாக? நார்மலோட வேல்யூ என்ன சார்? 6 நியூட்டன். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பின்னாடி எவ்வளோ சார் மேக்ஸிமம் ஆக்ட் ஆகலாம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? மியூ டைம்ஸ் n. ஸோ 0.3 × 6 which is equal to 1.8.
மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகுது 1.8 நியூட்டன் வரைக்கும் தாங்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இருக்கிறீங்க 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இருக்கு. பின்னாடி எவ்வளோ வரைக்கும் தாங்கும் சார் 1.8. அப்போ 1.8 வரைக்கும் தாங்குதா, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல. அப்போ நீங்கள் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் முன்னாடி கொடுத்தீங்கன்னா பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதா? A block of mass 10 kg is held at rest against a rough vertical wall. Okay sir. இதோட மாஸ் எவ்வளோ 10. அப்போ இதோட ஃபோர்ஸ் கீழே எவ்வளோ 100 நியூட்டன். ஓகே டயக்ராம் கொடுத்துருக்கான், வாடா பாவீங்களா வளைச்சிட்டான். சரியா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த வேல்யூ எஃப்னு சொன்னால் கீழே என்ன ஆக்ட் ஆகுது, கீழே வந்து 100ன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷனோட இந்த காம்பனண்ட் என்ன எஃப் காஸ் 30. இந்த எஃப் காஸ் 30 எப்படி இருக்குது சார், மேலே இருக்குது சார். இந்த ஃபோர்ஸ் என்ன எஃப் சைன் 30. அப்போ இந்த எஃப் சைன் 30 வந்து இங்கே நார்மலுக்கு ஈக்குவலா, கரெக்டாக இல்லையா? எஃப் சைன் 30 நார்மலுக்கு ஈக்குவல். இப்போ நல்லா பாரு, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன இந்த 100, மேலே ஆக்ட் ஆகுறது என்ன ஃபோர்ஸ் சார் எஃப் காஸ் 30. ஆப்ஜெக்ட் கீழே தான் வரும், ஏன்னா எஃப் 100 வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு எஃப் காஸ் 30. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன சார் கொடுக்கும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன மியூ டைம்ஸ் என். ஸோ இந்த எஃப் காஸ் 30 ஏன் போட்டோம், ஏன்னா இந்த ஃபோர்ஸ் மேலே இருக்குது, அதனால மேலே இது கீழே. ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆ கேட்டிருக்கான், எஃப் தான் கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். காஸ் 30 வேல்யூ என்ன சார் √3/2. மியூவோட வேல்யூ 0.5, அதாவது 1/2. எஃப் என்னோட வேல்யூ என்ன சார், என்னோட வேல்யூ எஃப் சைன் 30. சைன் 30 வேல்யூ என்ன 1/2, கரெக்டா? அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் 1/4. இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோ, 2√3 ப்ளஸ் 1/4. அப்போ எஃப் என்ன ஆயிடுச்சு சார் 400/2√3 ப்ளஸ் 1. இந்த இடத்துல தான் எங்கேயோ வரும், ஏன்னா நல்லா √3யோட வேல்யூனா 1.732. 1.732 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 1.73, 1.75ன்னு வச்சுக்கோ. ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3.5 ப்ளஸ் 1 பண்ணால் 4.5. சரியா? இந்த ஆப்ஷன் வரும்பா, கால்குலேட்டர் வச்சு காமிச்சிடுறேன். 400 டிவைடட் பை, இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ பார்த்துடுறேன் ஒரு தடவை, 2√3 ப்ளஸ் 1. சரியா? ஸோ 4.46 நான் அப்ராக்சிமேட்லி 4.5ன்னு போட்டேன். ஏன், ஏன்னா 1.73க்கு வந்து நான் 1.75ன்னு எடுத்தேன். ஓகே 4.46. இப்போ 400 டிவைடட் பை 4.46 தானே ஆன்சர் வந்துச்சு. புரிஞ்சா? ஸோ நான் இங்கே இதுக்கு மேலே எப்படி ஷார்ட்கட்டை சால்வ் பண்ணேன்னா 400 வந்து நான் 4 × 100/4.5ன்னு போட்டேன். இது 8 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 8/9ஓட வேல்யூ என்ன சார், 8ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு, 80ஐ 9ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ நல்லா பார்த்தோன்னா 9, கரெக்டா? ஏன்னா 9 8 72, அப்புறம் 2 வருமா, சொல்கிற புரியுதா இல்லையா? இப்போ எழுதுனா தான் புரியுமா. 80ஐ 9ஆல் டிவைட் பண்ணு, 80ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் 9 டேபிளில் ஷோ 8/9 தானே, அப்போ 80/9. 9 டேபிளில் நான் 9ன்னு போட்டேன்னா உனக்கு 81, கரெக்டாக இல்லையா? அப்போ 90ஐ விட சின்ன வேல்யூ கிடைக்கணும். அப்போ நீ 8 டேபிளில் போட்டேன்னா ரிமைனிங் என்ன சார் 8. புரியுதா? இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், திரும்பி இட் கோஸ் ஆன். புரியுதா? அப்போ 0.88 வரும். 8ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் 0.88 வரும். சரி, உங்களுக்கு இது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. 1ஐ 9ஆல் டிவைட் பண்ணிப்பார், 2ஐ 9ஆல் டிவைட் பண்ணிப்பார். ஃபேண்டாஸ்டிக் நம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1ஐ 9ஆல் டிவைட் பண்ணால், சரியா? 2ஐ 9ஆல் டிவைட் பண்ணால், 3ஐ 9ஆல் டிவைட் பண்ணால், 4ஐ 9ஆல் டிவைட் பண்ணால், 5ஐ 9ஆல் டிவைட் பண்ணால். நம்பர் பார்க்கவே அழகாக இருக்கா?
அப்போ 8 9ஆல் டிவைட் பண்ணால் 0.88 வரும். அது 100ஆல் மல்டினா 88 வரும். 88 கிட்ட இந்த ஆப்ஷன் இருக்குது. லாஜிக் அவ்வளோதான். இல்லைன்னா உட்காந்து எப்படி கஷ்டப்படு. The frictional force acting on 1 kg block is, இந்த 1 kg block மேலே எவ்வளோ frictional force ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் கம்பைண்டாக போகிறான்னா தனித்தனியாக போகிறான்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை டிசைட் பண்ணுவோம். எஃப் லிமிட்டிங் என்ன? மியூ டைம்ஸ் ஸ்மால் எம் இன்டூ ஜி. ஆக்சிலரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மியூ இன்டூ ஜி. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ண போகிறோம்? எம் ப்ளஸ் எம் டைம்ஸ் மியூ இன்டூ ஜி. 100 ஒன்றை விட்டுரு. ஏன்னா ஆப்ஷன்லேயே அந்த அளவுக்கு டெசிமல் போல. சரியா? ஒன்றை விட்டு தள்ளு. ஆன்சர் டெசிமலில் கொடுக்கவில்லை. இவனே எக்ஸாக்டாக கொடுக்கல. நான் சொல்கிற சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சர் உனக்கு கிடைக்கும். 100 மியோட வேல்யூ என்ன? 0.5. ஜியோட வேல்யூ என்ன? 10. அப்போ இதை என்ன ஏன் 0.5 தானே கொடுத்துருக்கான்? இல்லை, ஏன்னா ரொம்ப அதிகமாக போகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 500 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறான். 500 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்கும் இவங்க 2 பேர் எப்படி இருப்பாங்க? சேர்ந்துருப்பான். இவன் வெறும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான்? 10 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா? இந்த 10 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கானா என் ஆக்சிலரேஷன் என்ன ஆயிரும்? ஆக்சிலரேஷனோட வேல்யூ ஃபோர்ஸ் அப்பான் மாஸ். ரெண்டுத்தோட மாஸ் போனால் நான் ஒருத்தவனோட மாஸ் போடுறேன். ஸோ ஆக்சிலரேஷன் ஆயிடுச்சு 0.1. 0.1 ஆக்சிலரேஷன் முன்னாடி ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார்? இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ 0.1. புரியுதா? எது வரைக்கும் தாங்கும்? இது வரைக்கும் தாங்கும். எது? 0.5 இன்டூ 1 இன்டூ 10. ஸோ 5 வரைக்கும் தாங்கும். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன்? 0.1. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 0.1. A block of mass m is placed on a surface with a vertical cross section given by y is equal to x cube by 6. கொஸ்டினை பார்த்தோன்னே தலை சுற்றும். நான் சொல்கிறேன். The coefficient of friction is 0.5, the maximum height above the ground at which the block can be placed without slipping. நல்லா பாருங்க. சப்போஸ் கொஸ்டின் இப்படி இருந்தால் இந்த ஆங்கிள் தீட்டா, அப்போ இந்த இடத்துல நான் பாக்ஸை வச்சிருந்தா அது ஸ்லிப் ஆகக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாது. நம்ம கண்டிஷன் என்ன? மியூ இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டாவோட ஈக்குவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கொஸ்டின் அது இல்லை. கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி இருக்குது? இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேன் இல்லாமல் கிராஸ் செக்ஷன் ஏரியா எக்ஸ் கியூப் பை 6 இருக்குது. நல்லா பாரு. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு சொன்னால் இதுதான் ஒரு கிராஃபு. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொன்னால் இது கிராஃபு. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொன்னால் சம்திங் லைக் திஸ். இதுதான் ஒரு கிராஃபு. சரியா? y is equal to x cube சொன்னால் இதான் ஒரு கிராஃப். நான் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? இந்த கிராஃபே நிறைய பேருக்கு தெரியாது. y is equal to x cube. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கும். ஓகே, ஏன்னா புக்கில் இல்லாத நான் எனக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்தோன்னா இதோட ஸ்லோப்பில் என்ன பிரச்சனை? இதோட ஸ்லோப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக வலிக்கி விழுந்துடும். இந்த இடத்துல மேபி விழுகாது. அப்போ மேக்ஸிமம்னா இங்கே அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் வச்சா இந்த ஆப்ஜெக்ட் விழக்கூடாது. கான்செப்ட் புரியுதா? அப்போ அகெயின் கான்செப்ட் என்ன சார்? சேம் சார். என்ன சார்? எந்த இடத்துல நான் இதை வச்சா டேன் தீட்டாவோட வேல்யூ வந்து மியூக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த இடத்துல இது விழுகாது. மியூவோட வேல்யூ என்ன சார்? மியூவோட வேல்யூ கொஸ்டினில் 0.5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ y is equal to x கிராஃப்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற ஆங்கிள் இங்கே, எல்லா இடத்துல ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோப் சேமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஸ்லோப் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்லேயும் ஸ்லோப்போட வேல்யூ என்னவா இருக்கணும்? இதோட ஈக்குவல் ஆகணும். கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன்? முதல் ஈக்குவேஷன் எது சார்? எக்ஸ் கியூப் பை 6. y is equal to எக்ஸ் கியூப் பை 6. இது வந்து y ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ, இந்த இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ. அப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடி. ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா? dy by dx 3x square by 6 which is equal to x square by 2. இந்த ஸ்லோப்போட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகணும்? இதுக்கு ஈக்குவல் ஆகணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2ஓட வேல்யூ 1/2க்கு ஈக்குவல் ஆகணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1 அப்போ சரியா? இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தியா? இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு வச்சேன்னா அந்த ஹைட்டில் நீ ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா அதோட வேல்யூ மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நம்ம இதை கோரிலேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ மியூவோட வேல்யூ 0.5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்? எக்ஸோட வேல்யூ 1. போய் போட்டேன்னா ஒய் என்ன கிடைக்குது? ஒய்யோட வேல்யூ 1/6. அப்போ நீ எவ்வளோ ஹைட்டில் இருக்கலாம்? 1/6 மீட்டர் ஹைட்டில் இருக்கலாம். அந்த 1/6 மீட்டர் ஹைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக இருக்க போகுது. ஓகேவா?
a fireman of mass 60 kg is slowed down or pole. ஒரு போல்ல இருந்து ஒரு fireman கீழே விழுகிறான். He is pressing the pole with a force. என்ன இப்போ கீழே வரானா இந்த ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த போலை பிடிச்சிருப்பானா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணுற ஒரு ஃபோர்ஸை போல் மேலே கொடுக்குறான். அது எவ்வளோ 600. The coefficient of friction between the hand and the pole வந்து கொடுத்துட்டாங்க. With what acceleration will it fall down? ரொம்ப சிம்பிள். இவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறான் சார்? 600. அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? என்னோட வேல்யூ 600. எனக்கு ஃபயர்மேனில் வரைய தெரியாது, அதனால ஒரு பாக்ஸ் தான் ஃபயர்மேன். அப்போ இந்த ஃபயர்மேன் 600 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறான். கீழே வருவானா இல்லையா? வருவான். எவ்வளோ மாஸ் அவனுக்கு? 60 கிலோ. அப்போ 60 கிலோனா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 600. மேலே ஆக்ட் ஆகுறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? மியூ என்க்கு ஈக்குவல். அப்போ இந்த ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் mg மைனஸ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஸோ 600 மைனஸ் மியூ இன்ட்டு என்ன? மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 0.5. 0.5 என்னோட வேல்யூ என்ன? 600 டிவைட் பை மாஸ் எவ்வளோ? 60. 600 இதோட வேல்யூ 1/2. ஹாஃபோட வேல்யூ 0.5 1/2. அப்போ 600 by 1/2 போட்டு 600 into 1/2 போட்டால் 300 ஆயிரும். 600 300 போயிடுச்சுன்னா இது. அப்போ ஆன்சர் 5. A block of mass 10 kg placed on rough horizontal surface having a coefficient value கொடுத்துட்டாங்க. If horizontal force 100 Newton act ஆகிறதால் அப்போ பாக்ஸோட ஆக்சலரேஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். 10 kg blocks on a rough horizontal surface having a coefficient கொடுத்துட்டாங்க. நீங்கள் முன்னாடி கொடுக்குற ஃபோர்ஸ் 100 நியூட்டன், பின்னாடி ஆக்ட் ஆக போகிறது ஃப்ரிக்ஷன். அப்போ ஆக்சலரேஷன் கேட்கணும். கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்குது. அப்போ முன்னாடி ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். முன்னாடி 100 ஃபோர்ஸ் மைனஸ் மியூ டைம்ஸ் என்ன? மியூவோட வேல்யூனா 0.5. இந்த பாடியோட மாஸ் என்ன? 10 kg இன்டூ 10 பை மாஸ் வந்து 10. So 100 minus 50 by 10. Answer 5. A block of mass m rests on rough horizontal surface with a rope tied to it. The coefficient of friction between the surface and the block is mu. The monkey of the same mass climbs on the free end of the maximum acceleration with which the monkey can climb without moving. கொஸ்டினே புரியல. இந்த குரங்கு சும்மா இல்லாமல் இங்கே வந்து என்ன பண்ண பார்க்குது. சரிங்க சார், நல்லா பாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறேன். இந்த கயிறு மேலே ஆக்ட் ஆக போகிறது டென்ஷன் டி. இந்த டீயோட இந்த காம்போனன்ட் என்ன? டி காஸ் தீட்டா. கரெக்டா இல்லையா? டீயோட இந்த காம்போனன்ட் என்ன? டி சைன் தீட்டா. இப்போ நல்லா பாரு, இந்த குரங்கு இவன் இழுக்கிறான்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போகும். அப்போ இவன் ஆட்டோமேட்டிக்லி இவன் என்ன ஆகுறான்? இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறான். கரெக்டா? அப்போ இவனை நிப்பாட்டினோன்னா பின்னாடி மியூ டைம்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? கீழே ஆக்ட் ஆகுறது இவனோட மாஸ் m இன்டூ ஜி. என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பாரு, நான் நார்மல் கண்டுபிடிக்கணும். நார்மல் மேலே ஆக்ட் ஆகுது. மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கீழே ஆக்ட் ஆகுற எம்ஜி. அப்போ என் நார்மல் எப்படி இருக்கணும்? எம்ஜி மைனஸ் டி சைன் தீட்டா. கரெக்டா? A block of mass m rests on the rough horizontal surface. இந்த block வந்து ரெஸ்ட்ல இருக்கு சார், with a rope tied to it. Coefficient of friction between the surface and the block. Surface க்கு block க்கு நடுவுல இருக்க friction mu. A monkey of the same mass. இவனோட மாஸ் m னா monkeyயோட மாஸும் m. Climb the rope at the free end of the rope. Maximum acceleration with which the monkey can climb. எவ்வளோ ஆக்சலரேஷன் இந்த குரங்கு நடந்தால், சரியா, எவ்வளோ ஆக்சலரேஷன்ல இந்த குரங்கு நடந்தால் பிளாக் நகரக்கூடாது. பிளாக் நகரக்கூடாதுன்னு இந்த முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டி காஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? மியூ டைம்ஸ் என்ன? ஸோ டி காஸ் தீட்டா மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ என்ன? மியூ டைம்ஸ் எம்ஜி மைனஸ் டி சைன் தீட்டா. இப்போ இந்த குரங்கு சும்மா நகரல. குரங்கு சும்மா இருக்குன்னா மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் கீழே எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த குரங்கு மேலே ஏறுது. அப்போ மேலே ஏறுறப்ப என் டென்ஷன் வேல்யூ என்ன சார்? எம் இன்டூ ஜி பிளஸ் ஏவா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்? இந்த டென்ஷன் டேர்மை இங்கிட்டு கொண்டு வரேன். சரியா? அப்போ இந்த டென்ஷன் டேர்மை நான் இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா டி ரெண்டுலேயுமே காமன். அப்போ டி காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி.
T நான் எப்படி எழுதலாம்? இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பண்ணுவோம். இது வரைக்கும் புரிஞ்சா? நான் இதுலேருந்து டென்ஷன் ஆஃப் த ரோப் கொண்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆஃப் த ரோப் வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. இது என்னது? இது மூவ் பண்ணக்கூடாதுன்னா முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ T ஈக்குவேட் பண்ணிடுவோமா? Tக்கு பதிலாக m into g plus a cos theta plus mu sin theta is equal to mu mg. இந்த m கேன்சல். இதில் என்னதை கேட்டு வச்சுங்க? ஆக்சிலரேஷன் கேட்குறான். அப்போ g plus a என்ன ஆகும்? g plus a ஓட வேல்யூ mu g by cos theta plus mu sin theta. அப்போ a ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. சரி, சப்போஸ் நான் இந்த குரங்கு இதுக்கு பதிலாக இப்படி தொங்க விட்டால் இந்த தீட்டா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஜஸ்ட் அசம்ஷன் தானே. இந்த குரங்கை நான் புள்ளி போட்டு தொங்க விடணும். ஏன் இஷ்டம்? நான் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றிக்கிறேன் பாரு. குரங்கு இப்படி புள்ளி போட்டு இங்கே இழுக்கிறான் சார். ஓகேவா? அப்போ தீட்டா வேல்யூ என்ன ஆயிடுச்சு? தீட்டாவோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டால் இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இதுக்கு என்ன கண்டிஷன் சார்? முன்னாடி ஆக்ட் ஆகுறது mg, இங்கே ஆக்ட் ஆகுறது mu mg. ஆக்சுவலி இவன் மேலே ஏறுறான், கரெக்டாக இல்லையா? இவன் மேலே ஏறுறான்னு சொன்னால் இங்கிட்ட ஆக்ட் ஆகுறது என்ன சார்? இவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். குரங்கு மேலே ஏறான்னா m into g plus a வரணும். அதை எதோட பேலன்ஸ் ஆகணும்? இதோட. அப்போ தான் இது வந்து நகராது. அப்போ நல்லா பாரு, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் m into g plus a வந்து mu mgக்கு ஈக்குவல். இது கேன்சல் ஆயிருமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? mu g minus g. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எனக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கணும். தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எனக்கு mu g minus g கிடைக்கணும். தீட்டாவோட வேல்யூ 0ன்னு போட்டால் ஒரு நிமிஷம், இங்கே ஃபோன் வேற. தீட்டாவோட வேல்யூ 0 போட்டால் எனக்கு mu g minus mu தானே கிடைக்கணும். கரெக்ட், இது கிடைக்குதே. தீட்டாவோட வேல்யூ 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சா? cos 0 வேல்யூனா 1. அப்போ mu g minus g. இங்கே போட்டாலும் எனக்கு mu g plus g கிடைக்குது. அதனால இந்த ஆப்ஷன் தப்பாயிடுச்சு. இங்கே 0ன்னு போட்டேன்னா எனக்கு mu g minus mu plus g தப்பாயிடுச்சு. mu g 1 plus என்னமோ கிடைக்குது, தப்பு. சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சா? நான் குரங்கு என்ன பண்ணேன்? இங்கே இருக்கிற புள்ளியை கீழே இறக்கி விட்டேன். கீழே இறக்கி விட்டேன்னா புள்ளி இங்கே இருக்குது, கரெக்டா? அப்போ இங்கே டென்ஷன் இப்படி இருக்கணும். சொல்கிற லாஜிக் புரியுதா இல்லையா? ஸோ அதை வச்சு நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர். ஸோ ஈவன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இதே தான். A block B is pushed momentarily along a surface with the initial velocity v. Again, இது வந்து PYQ question. If mu is the coefficient of sliding friction between B and the surface, B will come to rest. எவ்வளோ டைமுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும்? இந்த மாதிரி போகுதுன்னா ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன சார்? mu times g. கரெக்டா? ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து சம் v, டைம் வந்து சம் t. அப்போ v minus u is equal to a into t. So v divided by mu g is equal to t. அப்போ டைமோட வேல்யூ என்ன? v divided by mu into g. சரியா? டைமென்ஷனலி பாரு, ஜியை வியால் டிவைட் பண்ணால் டைம் கிடைக்காது, ஜியை வியால் டிவைட் பண்ணால் டைம் கிடைக்காது, வி ஸ்கொயரை ஜியால் டிவைட் பண்ணால் டைம் கிடைக்காது, டிஸ்டன்ஸ் கிடைக்குங்க. புரியுதா? ஸோ நீ வியை ஜியால் டிவைட் பண்ணும். அப்போ ஆப்ஷன் சி தான் உனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். உனக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் தாராளமாக கேளு. Assertion: two body of mass m and m are allowed to fall from the same height if the air resistance between them are same.
and both body will reach the earth simultaneously. தப்பு சார். நல்லா பாரு, நீங்கள் எந்த விதமான ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ரெண்டு பாடியை விடுறீங்கன்னா ரெண்டு பாடி ஒரே நேரத்தில் கீழே வரும். ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய கல் வச்சுக்கோ, ஒரு பேப்பர் வச்சுக்கோ, ரெண்டுத்தையும் விடுற, ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் சேமாக கீழே வருவானா? சேமாக கீழே வர மாட்டான். அப்போ அசர்ஷன் தப்பு. அசர்ஷன் தப்புனா நாலாவது ஆப்ஷன் அசர்ஷன் தப்பு. ரீசன் என்ன? ஃபார் சேம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷன் ஆன் போத் த பாடி வில் பி த சேம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சு, இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மாசை பொறுத்து மாறும். சரியா? அப்போ ஆக்சலரேஷன் ரெண்டு பாடிக்கு சேமாக இருக்காது. ஏன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாசை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ சேம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆக்சலரேஷன் சேமாக இருக்கிறதுனா அது மாசை பொறுத்துது. ஓகே. ஸோ அசர்ஷனும் தப்பு, ரீசனும் தப்பு. அசர்ஷன் தப்புனால ஆப்ஷன் 4 தான் இருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு மூவ் அ சைக்கிள் வித் பிரேக். பிரேக் அடித்தா சைக்கிள் போகிறது கஷ்டம். ஏன்னா பிரேக் அடிக்கிறவங்க முன்னாடி வண்டி ரோல் ஆகும். அப்போ அங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் என்ன? ரோலிங் ஃப்ரிக்ஷன். நீ பிரேக் அடிச்சிட்டனா ரோல் ஆகலை, வண்டி ஸ்லைட் ஆகிக்கிட்டே போகும். அப்போ என்ன பிரச்சனைனா ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த மோஷன் ஆன் ரோடு. ஃப்ரிக்ஷனால அப்போஸ் பண்ணும். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த ரோடு. ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மோர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் சைக்கிளை பிரேக் அடிச்சுக்கிட்டே அழுத்துறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? A block of mass 1 kg is projected from the lowest point along the inclined plane. The retardation experience of this block is. இங்கிருந்து அனுப்புறாங்க சார், ரிட்டார்டேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. v ஸ்பீடில் இதை அனுப்புறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? g sin theta. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் தானே கேட்குறாங்க, g sin theta. இந்த ஆப்ஜெக்ட் மேலே போகுது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இது அப்போஸ் பண்ணும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? மியூ ஜி காஸ் தீட்டா. ரெண்டு பேரும் கீழேயா? அப்போ நெட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஜி சைன் தீட்டா ப்ளஸ் மியூ காஸ் தீட்டா. மேலே போகுதுன்னா இப்படி, கீழே வருதுன்னா மைனஸ் போட்டுக்கோ நடுவில். ஜியோட வேல்யூ 10, சைன் தீட்டா சைன் 45 வேல்யூ என்ன? 1/√2 ப்ளஸ் மியூவோட வேல்யூ என்ன? 0.5னா 1/2 1/√2. இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுத்தனால் இங்கே 2ஆல் மல்டி அப்படின்னா 10 × 2 + 1/2√2. அப்போ 30/2√2 15/√2. A metallic chain 1 meter long lies on a horizontal surface of table. The chain starts sliding on the table if 25 centimeter or more hangs on the edge of the table. அப்போ இதில் கரெக்ட் வேல்யூ என்ன? நல்லா பாரு, 1 மீட்டர் லாங் செயின். அப்போ நல்லா பார்த்தனா 1 மீட்டர் லாங் செயின் சொன்னால் 75 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, இந்த 25 சென்டிமீட்டர் கீழே இருக்குது. கரெக்டாக இல்லையா? லெட் மீ அஸ்யூம் 1 சென்டிமீட்டரோட மாஸ் 1 kgன்னு வச்சுக்கோ. அப்போ 100 சென்டிமீட்டரோட மாஸ் என்ன? 100 kg. அப்போ இந்த 25 சென்டிமீட்டரோட மாஸ் எவ்வளோ? 25 kg. இந்த 75 சென்டிமீட்டரோட மாஸ் என்ன? 75 kg. சார் ஏன் சார் இப்படி அஸ்யூம் பண்ணுறீங்க? நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்டாக பேசுங்க. ஏன் 1 2 3 அப்படிலாம் வராது? சரி, அப்போ 100 சென்டிமீட்டரோட மாஸ் வந்து சம் m கிராம்னு வச்சுக்கோ, m கிலோகிராம்னு வச்சுக்கோ. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு என்ன ஆயிடுச்சு? m/100. அப்போது 25 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு. ஓகேவா? இப்போ கீழே இழுக்கிற ஃபோர்ஸ் பாரு, நீ இதில் வச்சு போட்டாலும் சரி, அதில் வந்து போட்டாலும் சரி, கீழே இழுக்கிற ஃபோர்ஸும் இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. நான் கொஞ்சம் செயின் அதிகமாக எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் இங்கிட்டு மூவ் ஆகிட போகுது. அப்போ கீழே எவ்வளோ ஃபோர்ஸ் சார்? 25. வேணா அதை யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. 25/100 இன்டூ மாஸ் இன்டூ கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் இதோட மாஸ் என்ன? 75/100 இன்டூ m இன்டூ கிராவிட்டி. இப்போ நல்லா பாரு, இந்த 100 கேன்சல், இந்த m கேன்சல். இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்கலாம்? 25g இஸ் ஈக்குவல் டு மியூ டைம் 75g. இப்போ மியூவோட வேல்யூ கேட்டாங்கன்னா 25/75 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3. ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லாத. சரியா? மியூவோட வேல்யூ கேட்குறாங்கன்னா இது பேலன்ஸ் ஆகும், ஜிஜியில் கேன்சல் ஆகும், எப்பயுமே இதே கதை தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இதோட ரேஷியோ பை இதோட ரேஷியோ. இதோட ரேஷியோ எவ்வளோ சார்? 25 சென்டிமீட்டர். அதோட வேல்யூ என்ன? 75. ஆன்சர் 1/3 போட்டு கொஸ்டினை முடிச்சு தரல. புரிஞ்சா?
40 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் இருக்குது சார், 40 60 இருக்குது, கீழே தொங்குறது 40. அப்போ 40g இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் 60 இன்டூ ஜி போடுவியா? அப்போ மியூவோட வேல்யூ என்ன? 40/60. ஸ்ட்ரைட்டாக போடு, ஏன் கஷ்டப்படுற? ஷார்ட்கட் யார்கிட்ட சொல்லாத. A horizontal force of 10 Newton is necessary to hold the block stationary against the wall. The coefficient of friction between the block is கொடுத்துட்டாங்க. இப்போ வெயிட் எவ்வளோ? கீழே ஆக்ட் ஆக போகிறது வெயிட். 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா இவன் ரெஸ்ட்டில் இருக்கான். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? மேலே ஆக்ட் ஆகும். எவ்வளோ சார்? மியூ டைம்ஸ் என்ன? மியூவோட வேல்யூ என்ன? 0.2. என்னோட வேல்யூ என்ன சார்? 10 சார். அப்போ ஆன்சர் என்ன? 2 வருது எனக்கு. ஓகே, ஆப்ஷனில் இருக்கு 2. 3 block A and 2 block தான் இருக்குது. 3 block ஏன்? 3 block A திரும்பி 3 block எப்படி வருது? 2 block A and B of mass 5 kg and 3 kg respectively rest on smooth horizontal surface with B over A. B வந்து ஏக்கு மேலே இருக்கு. டயக்ராம் இருக்கா? டயக்ராம் இல்லை. ஸோ இந்த பிளாக் A, இந்த பிளாக் B. ஸோ ஏவோட மாஸ் வந்து 5 kg, B ஓட மாஸ் வந்து 3 kg. The coefficient of friction between A and B is 0.5. Coefficient of friction வந்து எவ்வளோ? 0.5. The maximum horizontal force that can be applied so that there will be a motion of A and B without relative slipping. எவ்வளோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் ஸ்லிப் பண்ண மாட்டாங்க, அதாவது காமனாக போகிறான். அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எதில் கொடுக்குறான்? அப்ளை டு ஏல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறான். உனக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியும்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணு? 5 × 3 0.5 டைம்ஸ் G. அப்போ இதோட வேல்யூ என்ன? 5 × 3 இல்லை, 5 + 3. 8 × 5 8 5 are 40. 40 தான் ஆன்சர் இருக்கும். ஓகே, ஃபோர்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வெயிட்னு சொல்கிறான். 40 வந்து நியூட்டன். அப்போ மாஸில் இருக்கணும்னு எவ்வளோ? 4. ஏன்னா 4 × 10 40. அப்போ 4 வெயிட்டாக இருக்கணும். சரியா? இல்லை சார், எனக்கு புரியல. நல்லா பாரு, எஃப் லிமிட்டிங் கண்டுபிடி. மியூ டைம் ஸ்மால் m × g. ஆக்சிலரேஷன் எவ்வளோ சார் மேக்ஸிமம் இருக்கலாம்? மியூ × g. ஃபோர்ஸ் எவ்வளோ சார் மேக்ஸிமம் இருக்கலாம்? m + m × mu × g. So 3 + 5, mu ஓட வேல்யூ 0.5, g ஓட வேல்யூ 10. ஸோ இது 5 ஆயிடுச்சு. 8 × 5 which is equal to 40 Newton. In terms of கிராம் வெயிட்டில் கேட்குறான், கேஜி வெயிட்னு கேட்குறான். அப்போ கேஜியில் இருக்கணும்னா எவ்வளோ சார்? 4 kg. 4 kg எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்? 40 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ இதோட பார்த்தனா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ரிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.